எல்லாருக்கும் வணக்கம். பன் பட்டர் ஜாம் எனக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான படம். அண்ட் இந்த படத்துக்கு நான் எல்லாருக்கும் தேங்க் பண்ணணும். முக்கியமாக எனக்கு ஃபர்ஸ்ட்டு என்னை வந்து ரெக்கமெண்ட் பண்ணி இந்த படத்துக்குள்ளே கொண்டு வந்தது வந்து ராகவ் சாரும் அதுக்கப்புறம் குரு ப்ரோ. ஏன்னா இந்த படம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான படம். அண்ட் எல்லாருக்கும் இங்கே தேங்க் பண்ணணும். ரொம்ப டைம் இல்லாத காரணத்தினால டக்குன்னு சொல்லிட்டு போயிடுறேன். அண்ட் ராஜு ஒரு ஒரு பெஸ்ட் கோ ஆக்டர்னு அவர் கூட ஒர்க் பண்ணது வந்து ரொம்ப சந்தோஷம். ஆன் ஸ்க்ரீனை விட ஆஃப் ஸ்க்ரீன் அவர் கூட அவ்வளோ சிரிச்சிருக்கேன், அவ்வளோ பேசியிருக்கேன். இந்த படத்து மூலிமா எனக்கு ஒரு நல்ல நட்பு கிடச்சிருக்கு அவர்கிட்ட. அண்ட் இந்த படத்தை டிசைன் பண்ண சதீஷ் ப்ரோ ஒரு சூப்பரான ஒரு டீமை வந்து அசைன் பண்ணி இந்த அளவுக்கு இந்த ப்ராஜெக்ட் வந்து வந்திருக்குன்னா அதுக்கு முக்கியமான காரணம் அவர். அண்ட் பாரதி அண்ணா எங்களை வந்து அவ்வளோ கோஆர்டினேட் பண்ணி எங்களை வந்து ஒரு ஃபேமிலியாக ட்ரீட் பண்ண வச்சது வந்து அண்ணா தான். அண்ட் பவ்யா அண்ட் ஆத்யா சூப்பரான ஆக்ட்ரஸ். நீங்கள் இன்னும் ஃப்யூச்சரில் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நல்ல ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும், என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் நிவாஸ் ப்ரோ எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் உங்களோட மியூசிக். எனக்கு வந்து என்ன சொல்கிறது, உங்கள் கூட ஒர்க் பண்ணணும்னு நினச்சிட்டேன். நான் இந்த படத்துலேயே நான் ஒர்க் பண்ணிட்டேன், அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் டைரக்டர் சார் ராகவ் ப்ரோ, தேங்க்யூ ஃபார் திஸ் மூவி. ரொம்ப சந்தோஷம் இந்த படம் எனக்கு கொடுத்ததுக்கு. திரும்பவும் நான் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். அண்ட் சினிமாட்டோகிராஃபர் நான் வந்து டைரக்டர் சார் கூட அதிகமாக பேசணுன்னு இல்லையோ அதிக நேரம் நான் அவர் கூட தான் பேசிகிட்டு இருந்திருக்கேன். ஏன்னா எங்களோட கெமிஸ்ட்ரி அந்தளவுக்கு இருந்துச்சு. ஏன்னா என்னை வந்து அவ்வளோ வந்து ரசித்து என்னை வந்து அவரோட பார்வையில் இந்த படத்தை என்னை பார்க்க வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூண்ணா, தேங்க்யூ. அண்ட் பப்பு வந்து இது சொல்ல மறந்துட்டேன் நான். ஆக்சுவலாக பப்பு கூட எனக்கு காம்பினேஷன் இல்லை, பட் ஹீஸ் அ வெரி குட் ஆக்டர். திருச்சின்றபுரத்துலேயே மனுஷன் கிழிச்சிருப்பார். தேங்க்யூ தலைவா, தேங்க்யூ. மணி 9:30 ஆயிடுச்சா? 10 9:30? தீபக் ப்ரோ. எஸ் ப்ரோ, உங்களோட பெரிய ஃபேன். தேங்க்யூ தேங்க்யூ, ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. இன்னொரு வாட்டி மைக் வாங்குவீங்களா? இல்லை கேட்டுக்கிட்டேன். ஓகே, டைம் ரொம்ப எடுத்துக்கல. இங்கே வந்திருக்க எல்லா ப்ரெஸ் பீப்புள்களுக்கும் நன்றி. அண்டு மேடையில் வந்திருக்கோம் எல்லா பெரியவருக்கும் நன்றி. சம்டைம்ஸ் ரொம்ப கூட்டத்தை பார்த்தினா ஒரு மாதிரி ஷையாக கை நடங்க ஆரம்பிச்சிடும், அதனால தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பன் பட்டர் ஜாம் சாப்பிட்றதுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் படமாக பார்க்குறதுக்கும் செம்மையாக இருக்கும். இந்த பஞ்சு தான் யோசிச்சுட்டு இருந்தேன் கீழே உட்காந்து. இப்போ எல்லாரும் ஒன்று பேசிட்டாங்களே, இப்போ நான் என்ன பேசுறதுன்னு தெரியல. அண்ட் ஒன்ஸ் அகேன் எனக்கு வந்து இங்கே வந்துட்டு நான் உள்ளே வந்துட்டேன். நிறையா கிளிப்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணிகிட்டே இருந்தாங்க. இதுலையாவது நான் வந்துடுவேன் தேடிக்கிட்டே இருந்தேன். எல்லாரும் வந்தாங்க படத்தில் நடிச்சவங்க. நான் வரல, நான் அப்படியே ஃபீல் பண்ணிட்டே உட்காந்துருந்தேன். டைரக்டர்கிட்ட கேட்டேன், சார் இதில் தான் வரல, படத்தில் வந்துடுவேன்ல அப்படின்னு. வருவீங்க அப்படின்னாரு. இந்த விஷயம் எங்கே எனக்கு தெளிப்பட்டுச்சுன்னா வந்து சார் கோகுல் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். உங்களோட பெரிய ஃபேன் நான் உங்களோட படத்துக்கு. அவர் என்னோட பேரை மென்ஷன் பண்ணி சொன்னார், ஏகாஷ் அப்படின்னாரு. அங்கே வந்து சார் ஜெயிச்சிட்டாரு. ஏன்னா என்கிட்ட கதை சொல்லும் போது சொன்னார், ப்ரோ நீங்கள் கவலைப்படாதீங்க, பப்புன்ற பேர் போய் ஏகாஷ்னு வச்சுருவாங்க பாருங்களேன் அப்படின்னாரு. ஸோ அது இங்கேயே இத்தனை பேர் என்னை விஷ் பண்ணது வந்து தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப பிளஸ்டாக இருக்குது. அண்டு கண்டிப்பாக அந்த படம் உங்களை எந்த விதத்துலையும் ஏமாற்றாது. ரொம்ப ஒரு ஜாலியான ஒரு ஃபீல் குட்டான ஒரு படமாக இருக்கும். சினிமாவில் ரெண்டு விஷயம் ஆக்டர்ஸ் எதிர்பார்ப்பாங்க. ஒன்று நல்ல படத்தில் ஹீரோவாக நடிச்சிடணும், இல்லை நல்ல படத்தில் ஒரு பாட்டாக நடிச்சிடணும். ஸோ நல்ல படத்தில் வந்து ஒரு பாட்டாக இருக்கிறது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ திருச்சிற்றம்பலம்க்கு அப்புறம் நான் வந்து அஃபிஷியலி ரிலீஸ் ஆகிற படம் இந்த படம். எனக்கு நான் ரொம்ப பயந்துக்கிட்டே இருந்தேன், அடுத்து என்ன படம் வரும்னு. ஸோ இந்த படம் ரொம்ப ஹாப்பி மூமெண்ட் எனக்கு. அண்ட் இந்த படத்தை வந்து எனக்கு கொடுத்த டைரக்டர் பிரதர், தேங்க்யூ ஸோ மச். ஸோ அது வந்து இங்கே இருக்கிற எல்லாரையும் நான் வாழ்த்துறதுக்கெலாம் பெருசாக வயசே இல்லை உண்மையாகவே, அதனால் வந்து வணங்குகிறேன். அண்டு ப்ரொடியூசர், ஸோ எங்களுக்கு சம்பளம் போட்டவர். இப்போ தான் தெரியுது, எடிட்டர் சொல்லியிருக்காரு ப்ரொடியூசர்கிட்ட பேசினார்னு. நானும் ப்ரொடியூசர்கிட்ட பேசியிருந்தேன்னா உங்களுக்கு என்னது சம்பளம், டபுள் சம்பளம் கொடுத்துறேன்னு சொல்லியிருப்பார்னு நினைக்கிறேன். அவர் நம்பர் எனக்கு மிஸ் ஆயிடுச்சு. பட் ஜோக்ஸ் பட் அந்த ப்ரொடியூசருக்கும் நன்றி. அண்டு இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் நிவாஸ் கே பிரசன்னா ப்ரோ. உங்களோட நிரா பாட்டெலாம் நான் வந்து ஒரு 10,000 வாட்டி கேட்டிருப்பேன் ப்ரோ. அந்த அளவுக்கு எனக்கு இருக்கும் ப்ரோ. லவ் பிரேக்கப்பே இல்லை, ஆனால் கேட்டே இருப்பேன் அந்த பாட்டு ப்ரோ. அந்த அளவுக்கு எனக்கு மியூசிக் ஒரு பெரிய ஃபேன் நான். ஸோ இந்த படத்தில் மியூசிக் ஒரு பெரிய ஒரு கேரக்டராக ஒரு பவராக இருக்குன்றது வந்து எனக்கு இந்த விஷுவல்ஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ அண்டு கோ ஆர்டிஸ்ட்ன்ற தாண்டி ராஜு பாய் வந்து ரொம்ப ஒரு ஃபன்னியான பர்சன் மட்டும் கிடையாது, ரொம்ப ஒரு டெக்னிக்கலி ரொம்ப ஒரு ஒரு ஜென்ட், அது என்ன சொல்லுவாங்க, ஒன்றும் சொல்ல வேணாமா, என்ன சார்லி சார் மாதிரி என்ன ஆக்குறீங்க. அது வந்து ஒரு மாதிரி ஒரு அறிவாளியான மனுஷர்னுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு அறிவான ஒரு மனிதர் அவர் வந்து ஆக்டர்ன்ற தாண்டி டைரக்டராக சீக்கிரம் அவரை பார்க்க போகிறீங்க. அந்த அளவுக்கு வந்து ஸ்கிரிப்ட்லாம் நிறையா வச்சுருக்காரு. ஐயா நீங்கள் சான்ஸ் ஏதாவது கொடுங்க என்ன. ஸோ அதனால் அதுக்கப்புறம் வந்து என் கூட நடித்த கோ ஆர்டிஸ்ட் பாவியா, அப்புறம் வந்து ஆதிரா. ஸோ ஆதியா கரெக்டா? ஆதியா. ஸோ அவங்க கூட தான் எங்களுக்கு இல்லை ஆதியா மண்டே மறந்துட்டியானே. இல்லை ஆதியா
அது அதில் இல்லை அது கண்ணை பார்த்தோன்னே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிட்டப்பா. அது மற்றபடி வேறு எதுவும் இல்லைப்பா. அது அவங்களும் சரி. ஸோ கோ ஆர்டிஸ்ட், அதுக்கப்புறம் வந்து சரண்யா பொன்னன் மேம், அப்புறம் வந்து எல்லாருமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. எனக்கு திரும்பி ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா நான் இன்னும் ஒரு வாட்டி கூட பார்க்கல. கேட்டால் சர்ப்ரைஸ்ன்றாங்க. ஏன்னு தான் தெரியல. எனக்கு அது படம் பார்க்காத போதே படப்படன்னு வருது. ஐயோ நான் எப்படி பண்ணியிருப்பேன்னு. ஸோ அந்த ஒரு ஃபீல்டில் தான் இருக்கேன். பட் எனக்கு இது படப்படப்பாக இருந்தாலும் உங்களுக்கு இது ரொம்ப ஒரு மன திருப்தியாக, ஒரு ரொம்ப நாள் கழித்து ஒரு ஃபீல் குட்டான ஒரு சூப்பரான ஒரு படம் பார்த்த ஒரு திருப்தி உங்களுக்கு இருக்கும். எப்படி ஃபுல்லாக நம்ம பிரியாணி சாப்பிட்டு வீட்டுக்கு போவோம், அந்த மாதிரி ஒரு நல்ல படம் பார்த்துட்டு போன திருப்தி இருக்கும். கிளாப் தட்டும் போது தெரியுது. தயவு செஞ்சு பிடிச்சிடுறா அப்படின்னு. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நன்றி ஒன்ஸ் அகைன். இதே மாதிரி நல்ல படங்களில் நானும் பார்ட்டாக இருக்க கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நாள் வெயிட் பண்ண ஒரு மொமெண்ட் இது. ஸோ படத்தோட டீசர் லைக் சாங்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அப்புறம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் ஆல் த மீடியா ஃபார் பீயிங் ஹியர். அப்புறம் பன் பட்டர் ஜாமை பற்றி சொன்னால் இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் சப்ஜெக்ட். எல்லாமே இருப்பாங்க, லைக் ஃபேமிலி, லவ், ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே இருக்கும். ஸோ எல்லா கேட்டகரி ஆஃப் பீப்புளையும் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுவேன்னு நம்புகிறேன். அப்புறம் என்னோடய கேரக்டர் பேர் வந்து மது. ஸோ அது வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கேரக்டர் எனக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ராகவ் சார் ஃபார் ட்ரஸ்டிங் மீ அண்ட் கிவிங் மீ திஸ் கேரக்டர். அப்புறம் என்னோடய கோ ஆக்டர்ஸ் ராஜு, பவ்யா, மைக்கேல், பப்பு, தேவதர்ஷினி மேம், சரண்யா மேம், அப்புறம் சார்லி சார், எல்லாரும். இட் வாஸ் வண்டர்ஃபுல் ஒர்க்கிங் வித் யூ ஆல். அண்ட் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. செட்டே ரொம்ப ஃபன்னாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் படம் வந்து 18th ரிலீஸ் ஆக போகுது. எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபேமிலியாக போய் படுத்து பாருங்கள். அப்புறம் எங்களை ஏடிஸ், அப்புறம் பாரதி சார், அப்புறம் லங்கேஷ் சார் என்னோட அப்பாவா பண்ணியிருக்கிறாரு. சூப்பர் சொல்லக்கூடாதா? சொல்லிட்டேன். அப்படியா? ஸோ எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க. வி நீட் ஆல் யுவர் பிளெஸிங்ஸ் அண்ட் சப்போர்ட் ஃபார் தட். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். வந்து மீடியா, தேங்க்யூ ஸோ மச். ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் ஹியர் ஃபார் சப்போர்ட்டிங் பன் பட்டர் ஜாம். இந்த மூவியில் நான் எப்படி வந்து நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்லே நான் என் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தேன். அங்கே சும்மா எல்லா ஜெனரேஷன் ஆள் இருந்தாங்க. அங்கிள்ஸ், ஆண்டிஸ் எல்லோரும் இருந்தாங்க. எனக்கு ஆஃபர் வந்தாச்சு. நான் பார்த்தேன் பன் பட்டர் ஜாம். நான் உங்களுக்கு சொன்னேன், ஐ காட் திஸ் ஆஃபர் பன் பட்டர் ஜாம். எல்லாரும் எக்ஸைட்டடாக இருந்தாங்க. ஓ சூப்பர், ஹிட்டு, கண்டிப்பாக ஹிட்டு. அந்த ரியாக்ஷன் பார்த்துட்டே எனக்கு ஒரு மாதிரி பாசிட்டிவான ஃபீலிங் வந்தாச்சு. They are like, oh, bun butter jam hit. They are laughing. Everyone, like uncles, aunties, they all are laughing. அந்த பார்த்துட்டு தான் எனக்கு ஒரு வைப் வந்தாச்சு. ஓகே, இஃப் தே ஆர் லாஃபிங், கண்டிப்பாக ஆடியன்ஸ்க்கோ இது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதே ஃபர்ஸ்ட் ரீசன். அப்புறம் செகண்ட் ரீசன் என்னன்னா, ஆப்வியஸ்லி த ஸ்கிரிப்ட் கான்செப்ட் எனக்கு பர்சனலாக ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி ரிலேட் ஆயிடுச்சு. எனக்கு அப்பாவுக்கு, எனக்கு அம்மாவுக்கு, எல்லாருக்கும் இந்த ஸ்கிரிப்ட் ரொம்ப ரிலேட் ஆயிடுச்சு. பிகாஸ் ரொம்ப கரண்ட் ஜெனரேஷன்காக ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க அவங்க. அமேசிங் மெசேஜஸ். ஐ திங்க் ஈவன் ஐ ஹவ் லேர்ன்ட் அ லாட் வைல் ஆக்டிங் இன் திஸ் ஃபில்ம். அண்ட் எஸ், கம்மிங் டு த மெயின் பாயிண்ட், டு த காஸ்ட் அண்ட் த crew. First of all, the director, Raghav sir. He is a perfectionist. Amazing. I think when you watch the film, you will know. ஒரு ஸ்மால் அந்த விஷயம் இருக்குது. ஸ்மால் டீட்டெயிலிங் அவ்வளோ அழகான பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் ஐ வாஸ் வெரி வெரி இம்ப்ரெஸ்ட் ஆஃப்டர் சீயிங் த ஃபில்ம். ஆல்சோ ஐ வாண்ட் டு தேங்க் த ப்ரொடியூசர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அண்ட் ப்ராஜெக்ட் மேனேஜர் சதீஷ் ஃபார் ஹேவிங் ஃபேத் இன் மீ. ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுட்டு நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தீங்க. I'm very very glad to work with this team. ஏன்னா இந்த டீம் if you have to like make a perfect film, the team should also be perfect, and I think each and every one of you are amazing in this. DOP, amazing job. Technicians are amazing. Editor, செம்மையாக எடிட்டிங் பண்ணிங்க. நீங்கள் ரொம்ப ஜென்சியான எடிட்டிங் பண்ணிங்க. எனக்கும் ரொம்ப பிடிச்சிட்டு ரொம்ப அப்டேட்டடான இருக்கீங்க நீங்கள். Then obviously, yeah, John Abraham. So amazing work. And everyone, the choreographers, you were very
good. Stunt master, amazing work. And coming to the cast, Charlie sir, உங்களுக்கு ஸ்க்ரீனில் பார்த்தாலே ஒரு சந்தோஷமாக இருக்கும். லைக் யூ ஆர் அ வெரி ஸ்பிரிச்சுவல் பர்சன். லுக்கிங் லைக் ஆன் ஸ்க்ரீன் இட் செல்ஃப் ஐ வாஸ் ஃபீலிங் ஸோ ஹாப்பி and so like comfortable. You are an amazing artist, seriously. I'm a huge fan of yours. Yeah, thank you. And Saranya ma'am and Devadarshini ma'am, they were amazing. அவங்களுக்கு பார்த்துட்டு எனக்கு அம்மாவுக்கு ஞாபகம் வந்துச்சு. அம்மாவும் அப்படி தான் இருப்பாங்க எனக்கு ரியல் லைஃப்பில். ஸோ அப்பாவோட கேரக்டரும் லைக் சார்லி சார் அண்ட் சார் நீங்கள் ஃபோன் நோண்டிகிட்டே இருப்பீங்க. அதுவும் என் அப்பாவும் அப்படி தான் இருக்காங்க. அம்மாவுக்கு ரொம்ப ரிலேட் ஆகும் அது. And yeah, music director, oh my god, how can I even forget you? உங்கள் மியூசிக்கே கேட்டாலே ஒரு கூஸ் பம்ப்ஸ் வந்தாச்சு எனக்கு. ரொம்ப நல்லா பண்ணீங்க நீங்கள். தியா தியா இஸ் மை ஃபேவரட் சாங் பர்சனலி. அண்ட் காஜுமா டுடே ஐ ஹர்ட் வெரி லைக் வித் த வீடியோ செம்ம. நீங்கள் ஆக்டிங்கும் பண்ணலாம் seriously. And then as I was saying, Saranya ma'am and Devadarshini ma'am, they were amazing. Pappu and Michael, you both were amazing. I loved acting with you. Adya, நாங்கள் ஆல்ரெடி ஒரு ஃபிலிம் பண்ணியிருக்கோம். ஷீஸ் அன் அமேசிங் ஆக்ட்ரஸ். ரொம்ப நேச்சுரலாக பண்ணியிருக்காங்க. In the previous film also I have admired her for that, and even in this film after watching the movie I have really loved her performance. Raju, outstanding. I have no words. என்ன எப்படி நோன்னு சொல்கிறீங்க? legit, you deserve it. செம்மையாக இருந்துச்சு. ஆஃப் ஸ்க்ரீனும் he made me laugh off screen. அந்த சீன் பண்ணிட்டும் போது I am laughing. எனக்கு அது கஷ்டமாக இருந்துச்சு. I am not able to act because of that. And on screen செம்மையாக பண்ணியிருக்காங்க. I think definitely you have a very very bright future. I am looking forward to work with you again. This whole team, amazing job. ADs were also very good. ADs, thank you so much for tolerating us, our tantrums and everything. ரொம்ப நன்றி. And thank you so much to the whole team, media, everyone. ரொம்ப நன்றி. Yeah, super. And உங்ககிட்ட ஒரு question இருக்கு எனக்கு. So how was it working with Mr. Pappu? ஏன்னா அவர் நீங்கள் ரொம்ப நேரம் அவரை பற்றி பேசுங்க இப்படி ஏன்ச்சாரு அப்படின்னு அப்படி மறுபடியும் உட்காந்துட்டார் அண்ணன். ஸோ இன்னும் ஒரு வார்த்தைகள் அண்ணனை பற்றி பேசுனீங்கன்னா இட் வில் பி குட். பப்புவை பற்றி சொல்லணும்னா லைக் எந்திரிச்சிருங்க அந்த அவர் அந்த ஸ்பாட்லயே நமக்கு அப்படியே சிரிப்பு வரும் அவர் பண்றது எல்லாமே. ஸ்பாட்லயே? ஆமா, அப்படியே ஏதோ பண்ணிட்டு இருப்பாரு. என்ன பண்ணிட்டு இருப்ப? நான் அப்பவே சொன்னேன் ராகவ் சார் கிட்ட, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவர் நடிக்கிறது வந்து. ஐ ரியலி லவ் யுவர் கேரக்டர் இன் திஸ் ஃபிலிம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தேங்க்யூ சந்தோஷமானே பேரப்பேட்டேன். Nandi, thank you. Thanks a lot. Thank you. Good evening, everyone. I welcome you all, and media people, press, and all the artists, director. And I'm representing my friend producer Suresh Subramani. He is not here. He is in US. So, எல்லாம் படம் பார்த்துருப்பீங்க, ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க எப்படி வந்திருக்குன்ட்டு. டெஃபினட்டாக ஃபுல் படம் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். And we all have done put in a lot of effort, and thanks to director, music director, and all the artists, leading artists, Saranya madam, Charlie sir, and I enjoyed really working with everyone. I have done a small role as a heroine's father character. Super sir. And thanks to Raghav. என்னை பேசவே விடலை, டைலாக்கே கொடுக்கல எனக்கு. ப்ரொடியூசர் சொன்னார் வேணாம் பண்ணாதீங்க, எதுக்கு பண்ணுறீங்க, இந்த கேரக்டர் வேணான்னாரு. ராகவ் தான் இல்லை நீங்கள் பண்ணி தான் ஆகணும், உங்களுக்கு தான் அந்த கேரக்டர் சூட் ஆகும் அப்படின்ட்டு பண்ண வச்சுட்டாரு. பட் இட் ஹஸ் ரியலி கம் அவுட் வெல். அண்ட் ஈபி கூட பாரதி கூட சொல்லிட்டு இருந்தார், சார் எல்லாமே உங்கள் கேரக்டர் தான் சொல்கிறாங்க, ஏன்னா பேசவே இல்லை, நீங்கள் பேசியிருந்தா கூட நல்லா இருந்திருக்காது அப்படின்ட்டு கலாச்சிட்டு இருந்தாங்க. அண்ட் ரியலி இட் ஹஸ் கம் அவுட் வெல், அண்ட் வி ஆர் ரிலீஸிங் அட் த ரைட் டைம். அண்ட் request everybody to come to the theater and watch it and make it a success. Thank you. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. First of all, thank you. I'm standing here with so much gratitude and okay. என்ன ஓரமா போக சொல்றீங்களா? ஸோ எல்லோருக்கும் வணக்கம். வந்திருக்கும் அனைவருக்கும், to the press, to the dignitaries here,
டு ஆல் த ஆக்டர்ஸ் கோ ஆக்டர்ஸ் எவ்ரிபடி எல்லோருக்கும் வணக்கம். பன் பட்டர் ஜாம் வந்து ரொம்ப ஸ்பெஷல் ஃபிலிம். இது வந்து என்னென்னா என்னுடைய ஃப்ரெண்ட் தான் சுரேஷ். ஹீஸ் இன் எல்ஏ, தூங்கிட்டு இருப்பார் இப்போது பேசிக்கலி அங்கே. ஸோ அவர் ஒரு நாள் வந்து நானும் அவரும் வி வென்ட் ஃபார் அ டீ. அப்போது வந்து இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்குது, ராஜுன்னு ஒருத்தரை பார்த்தேன், பயங்கர ஒரு எனர்ஜி இருக்குது, பயங்கர ஒரு ஸ்பார்க் இருக்குது, அவர் வந்து நம்ம இந்த படத்துக்கு எப்படியாவது இது பண்ணணும்னு அவர் தான் சொன்னார். ஸோ அப்படி தான் அந்த ஒரு விஷயம் ஆரம்பிச்சது. அப்புறம் ராகவ் கேமன். இந்த ஒரு ஜேர்னி வந்து வெரி பர்சனல் ஃபார் மீ, பிகாஸ் அது ஒரு மோர் லைக் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணி இந்த மாதிரி கொண்டு வந்தது வந்து ஒரு நல்ல ஒரு ஜேர்னி. ஆக்சுவலி நிறைய விஷயங்கள் அடிக்கடி சண்டை போட்டுப்போம், இது பண்ணிப்போம், எல்லாமே இருந்தது. ஸோ அட் த எண்ட் வந்து வி ஹவ் கம் அப் வித் அ குட் ஃபிலிம். எஸ்டர்டே வி ஹேட் அ ப்ரீமியர். அப்போது வந்து அதோட ரியாக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வி ஃபீல் மோர் கான்ஃபிடென்ட் ஹியர் டு ஸ்டாண்ட் அண்ட் டாக் அபவுட் த ஃபிலிம் ஆக்சுவலி. ஸோ ஆல் கிரெடிட்ஸ் கோஸ் டு மை டைரக்டர் ராகவ். ராகவ், தேங்க்யூ. இட்ஸ் அ ப்ளஷர் ஒர்க்கிங் வித் யூ. உங்களோட ஒர்க் பண்ணது வந்து மோர் ஒரு ஸ்பிரிச்சுவலான எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலி. நம்ம ஒர்க்கை தாண்டி நிறையா ஸ்பிரிச்சுவாலிட்டி பேசி தான் மியூசிக்கை நம்ம டிஸ்கவர் பண்ணியிருக்கோம் ஆக்சுவலி. ஸோ அதனால் வந்து வெரி வெரி கிளாட், லுக்கிங் ஃபார்வர்ட் உங்களுடைய. ஏன்னா ராகவ் வந்து நான் நிறைய ரைட்டர்ஸ் பார்த்துருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ரைட்டரில் நலன் குமாரசுவாமி சார் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் ரைட்டிங்கில் வந்து வெரி ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு பர்சன் வந்து ராகவ். ஸோ ஐ எம் எக்ஸ்பெக்டிங் அ லாட் மோர் ஃப்ரம் ஹிம் இன் திஸ் அப்கமிங் ஃபிலிம்ஸ். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் ராகவ். அண்ட் ராஜு, மை ஆக்டர். ஃபஸ்ட் டைம் அவரை ஸ்க்ரீனில் பார்க்கும்போதே நான் ஒரு கால் பண்ணி சொன்னேன், ராஜு நீங்கள் வந்து பெருசாக வருவீங்க, ரொம்ப எனக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்குது. அவர் நம்பவே இல்லை கடைசி வரைக்கும். நேற்று படம் பார்த்து எல்லோரும் சொன்னதுக்கப்புறம் தான் அவர் நம்பினார். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் ராஜு, யூ ஹாவ் அ கிரேட் ஃப்யூச்சர் அண்ட் ஐ see that. So to my singers, to Sony Music, thanks for buying this album, and to all my co-actors, like to the co-actors Adya, Bhavya, எல்லோருக்கும், பப்பு, எல்லோருக்கும், சார்லி சார். சார் நான் உங்களோட பெரிய ஃபேன் சார். நான் வந்து இதுக்காக நான் சொல்லலை, உங்களோட பெரிய ஃபேன் சார். ஸோ இட்ஸ் குட் டு see you the same film working with you sir. Thank you so much for the opportunity. ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படத்தில் மொத்தம் 5 பாட்டு, நீங்கள் 3 பாட்டு பார்த்துருக்கீங்க, இன்னும் 2 சாங் இருக்குது. அப்புறம் இதில் இந்த படத்தில் வந்து விஜய் சேதுபதி அண்ணா வந்து ஃபர்ஸ்ட் லிரிசிஸ்ட்டாக இந்த படத்தில் தான் எழுதியிருக்காரு, 2 பாட்டு எழுதியிருக்காரு. ஸோ கார்த்திக் நேதா, சரஸ்வதி மேனன், எம்கே பாலாஜி, இவங்கெல்லாம் என்னோட லிரிசிஸ்ட். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இட்ஸ் அ வெரி ஸ்பெஷல் ஆல்பம் ஃபார் மீ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டேஜ் எனக்கு. சுரேஷ் என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஒரு மோர் தென் ஒரு 1.5 வருஷமாக நானும் சுரேஷும் ஒரு கான்வர்சேஷனில் எப்போவுமே இருப்போம். ஏன்னா சுரேஷ் ஒரு படம் பண்ணலான்ட்டு ஸ்டார்ட் பண்ணி என்ன பண்ணலான்ட்டு நிறைய டாபிக் போச்சு. அந்த ஜானர் பண்ணலாம், இந்த ஜானர் பண்ணலாம், இந்த டைரக்டர், நிறைய சாய்ஸஸ்க்கு அப்புறம் ஒரு பாயிண்டில் ஃபிக்ஸ் ஆனார். சுரேஷ் ஒரு நாள் இந்த ஐடியாவை எனக்கு சொல்லியிருந்தார். இது வந்து அவரோட கதை, அந்த லைன் மட்டும் சொல்லியிருந்தார். ஸோ இதுக்கு ஒரு ரைட்டர் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தார். ஸோ எனக்கு இமீடியட்டாக வந்து ராகவ் தான் மைனர். ராகவ் ஒரு நல்ல ரைட்டர். இதுக்கு முன்னாடி சிவி குமாரோட ஒரு படம் பண்ணியிருக்காரு, காலங்களில் அவள் வசந்தம்னு. அந்த படமும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இமீடியட்டாக நான் வந்து ராகவ் தான் நான் சூஸ் பண்ணேன். ராகவ் வந்து ரைட்டராக தான் உள்ளே வந்தார் ஃபஸ்ட்டு. ஸோ ஃபுல் கதையும் எழுதி ராகவ் முடிச்சிட்டா போல். முடிச்சுட்டு ஒரு நரேஷன் ஒரு நாள் கொடுத்தாரு. அவ்வளோ நல்லா இருந்தது, அவ்வளோ ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டோம். அப்போ இதுக்கு டேரக்டர் யார் போகலாம் அப்படின்னோடனே அப்போ நான் சுரேஷ் கிட்ட சொன்னேன், இருக்குங்க அவரே இவ்வளோ நல்லா எழுதியிருக்காரு, ஸோ ராகவே பண்ணட்டும் அதுன்னு. ஓகே ஷுவராக, கண்டிப்பாக ராகவ் நல்லா பண்ணுவா போல அப்படின்னா அந்த நம்பிக்கையை காப்பாற்றிட்டீங்க. இல்லைன்னா யூஎஸ்லேருந்து ஃப்ளைட்டு போட்டு என்னை வந்து அவர் கேள்வி கேட்பார். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு படம், ஹில்லேரியஸாக வந்திருக்கு படம், ஃபன், அவுட் அண்ட் அவுட் ஃபன்னு, ஃபேமிலியோடு வந்து உட்காந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி பண்ணிட்டாரு. சூப்பர் ராகவ். அண்டு இதை நம்பி இந்த இவ்வளோ பெரிய பணத்தை போட்டு எடுத்த சுரேஷ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா கம்ப்ளீட்டாக ஆல்மோஸ்ட் எல்லாருமே புதுசு, நிவாஸை தவிர எல்லாருமே ஆப்வியஸ்லி சரண்யம், சார்லி சார்லாம் இருக்கீங்க. உங்களை தவிர்த்து ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்து யங்ஸ்டர்ஸ் தான். ஸோ இந்த யங்ஸ்டர்ஸை நம்பி இவ்வளோ பெரிய ஒரு பணத்தை போட்டு நான் படத்தை எடுத்துருக்காரு. படமும் நல்லா வந்திருக்கு. அதை இன்னைக்கு குருஜோதி சார் வாங்கி ரிலீஸ் பண்ணுறாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். ஏன்னா ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து ரிலீஸ்க்கு முன்னாடியே என்னை யாரும் ஃபோர்ஸ் பண்ணல, நான் இந்த படம் பார்த்தேன் பிடிச்சிருந்தது, இது கம்ப்ளீட்டாக என்னோட கால் தான் அப்படின்னு சொன்னீங்களா. தேங்க்யூ ஸோ மச் சார். கண்டிப்பாக உங்களுக்கு மாதிரி உங்கள் மனசுக்கே இந்த படம் நல்லா போகணும் சார். தேங்க்யூ ஸோ மச். அண்டு மியூசிக் நிவாஸு சூப்பராக போட்டுட்டேன், பிச்சுட்டேன். நான் இப்போ சொன்னாலே கலாய்க்காதீங்கன்னுவான், உண்மையிலேயே நல்லா போட்டிருக்கேன், நான் கலாய்க்கல. ஓகே. அண்டு விஜய் பப்புவாக இருக்கட்டும், மைக்கேலாக இருக்கட்டும், பவ்யா, ஆத்யா, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க, சூப்பராக பண்ணியிருக்கீங்க. அண்டு சரண்யா மேம் சொல்லவே வேணாம், நான் ரொம்ப ரசித்து என்ஜாய் பண்ணி பார்த்தேன்.
உங்கள் காம்பினேஷனும் சார்லி சார் காம்பினேஷனும் அமேசிங். அப்புறம் டிடி மேமும் பண்ணியிருக்காங்க, அவங்களும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இவர் கேரக்டர் ரொம்ப பேசப்படும். இவர் படத்தை ஃபுல்லாக பேசலை, ஆனால் இவர் கேரக்டர் பேசப்படும். இவரும் ரொம்ப முக்கியமான காரணம் இந்த படம் நடக்குது. ஏன்னா சுரேஷோட ரொம்ப ட்ரஸ்ட்வர்த்தி க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஸோ ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார். தேங்க்யூ சார். யூஸ்வலாக நான் வரும்போது கூட அந்த ஒரு 2-3 பேர் வந்து என்ன பட்ஜெட்டில் இந்த படம் பண்ணீங்க, என்ன பட்ஜெட்டில் பண்ணீங்கன்னு கேட்டாங்க. ஸோ ஒரு விஷயம் நான் இங்கே சொல்கிறேன். சின்ன படம் பெரிய படம்னு ஒரு படமே கிடையாது. ரிலீஸ்க்கு முன்னாடி வரைக்கும் எல்லாமே சின்ன படம் தான். ரிலீஸ் அன்றைக்கி நீங்கள் பார்த்து நீங்கள் கொண்டு போய் சேர்க்குறீங்களா, அங்கே தான் அந்த படம் பெரிய படமாகுது. டெஃபினட்டாக இந்த படம் வந்து அந்த வரிசையில் சேரும். நீங்கள் எந்த மைண்டில் எதுவுமே இல்லாமல் ஜாலியாக வாங்க, ஜாலியாக போங்க. அதுதான் இந்த படத்தோட டேக்லைனு. இந்த படம் எனக்கு எவ்வளோ முக்கியமோ, நான் ரொம்ப ஒரு டஃப் ஃபேஸில் இருந்தேன். நான் என்னடா நடுவில் எதுவுமே பண்ணலையே, நிறைய விஷயம் நான் பண்ணிகிட்டே இருப்பேன். ஏதோ ஒரு பாயிண்டில் எனக்கே ரொம்ப ஸ்டேலான மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ அந்த டைமில் சரி ஓகே நம்ம உட்காரக்கூடாது, இன்னொன்று பண்ணணும். ஸோ அந்த டைமில் சுரேஷ் என்னை நம்பி இந்த படத்தை சரி சதீஷ் உன்னை ட்ரஸ்ட் பண்ணி நீ எக்ஸிக்யூட் பண்ணு அப்படின்ட்டு இந்த படத்தை கொடுத்தாரு. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபிலிமு. ப்ளஸ் இந்த படத்தை இவ்வளோ தூரம் கொண்டு வந்து சேர்த்தது ரொம்ப முக்கியமான பங்கு வந்து இந்த படத்தோட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் பாரதி அண்ணன். நீங்கள் இல்லைன்னா உண்மையாக சொல்கிறேன், இவ்வளோ தூரத்துக்கு இந்த படம் வந்திருக்காரு. இஸ் அ சாம்பியன். ஓகே. ஸோ அந்த மாதிரி டைமில் தான் இந்த படம் எனக்கு கிடச்சிரு. ஸோ சில நல்ல மனிதர்கள் நல்ல படங்கள் வந்து ஒரு ஹோப் கொடுக்கும்ல, அந்த மாதிரி வந்து இங்கே இருக்க சில நல்ல மனிதர்கள் எனக்கு நிறைய ஹோப் கொடுப்பாங்க, என்னை இன்னும் நிறைய ஓட வைப்பாங்க. அதே மாதிரி இந்த படமும் எனக்கு நிறைய ஹோப் கொடுத்துரு. ஏற்கனவே நான் இந்த படத்தை பார்த்துட்டேன். நேற்று திருப்பி ஃபைனல் வெர்ஷன் யுவாஸோட மியூசிக்கோடு நான் பார்த்தேன். அமேசிங் ஒர்க் சூப்பராக இருந்தது. டெஃபினட்டாக இந்த படம் உங்களுக்கும் பிடிக்கும். நீங்கள் தான் நாங்கள் பண்ண எல்லா நல்ல படத்தையும் நீங்கள் கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க. உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக போகிறோம், பார்த்துட்டு நீங்களும் உங்கள் சப்போர்ட்டை சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். மாலை வணக்கம். பன் பட்டர் ஜாம் ட்ரெய்லர் லான்ச், எல்லோரும் சாங்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட்டு நான் அந்த படத்தை பார்த்தேன், மாறன் எல்லாம் படம் பார்த்தோம். நான் இதுக்கு முன்னாடி ரொம்ப வருஷம் முன்னாடி ஒரு படம் பண்ணேன், புதிய பாதைன்னு ஒரு படம். எனக்கு ஃபஸ்ட்டு அதில் பார்த்தபோது பார்த்திபன் சாரோட ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அந்த படமும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. லைக் தட் பன் பட்டர் ஜாமில் ராஜு வந்து எக்ஸ்ட்ராடனரியாக ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ தேங்க்ஸ் டு ராஜு வந்து இண்டஸ்ட்ரிக்கு அடுத்து ஒரு ஹீரோ ரெடியாக இருக்கிறார். நிறைய படங்கள் அவர் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. அதே மாதிரி டைரக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதேமாதிரி புதிய பாதையில் டைரக்ஷன் வந்து பார்த்திபன் சார் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார். அந்த காலகட்டத்தில் வந்து அந்த படத்தை அந்த மாதிரி யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க, ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார் அவர். அது மாதிரி ஒரு டைரக்டர் வந்து ராகவ், இன்ச் பை இன்ச்சு இந்த படத்தை வந்து ரசிக்கலாம். அவர் எடுத்துக்கிட்ட மேட்டர் லவ் மேட்டராக இருந்தாலும் கூட அதோட ஃபேமிலி சென்டிமெண்ட்டு அது மாதிரி எல்லா விஷயங்களையும் கம்பைன் பண்ணியிருந்தார். பண்ண உடனே நான் இந்த படம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப இஷ்டப்பட்டு தான் நான் அந்த படத்தை பண்ணேன். யாரும் என்னை ஃபோர்ஸ் பண்ணி அது மாதிரிலாம் பண்ணல, இஷ்டப்பட்டு நான் பண்ணேன். ஸோ தமிழ்நாடு கேரளா நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பண்ணேன். அதுமாதிரி சீனியர் ஆர்டிஸ்ட் நிறைய பேர், சார்லி சார், சரண்யா மேம், தேவதர்ஷினி மேம் எல்லாம் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. நியூ ஆர்டிஸ்ட் நிறைய இருக்காங்க இதில். அவங்க எல்லாருமே அவங்களுக்கு போட்டி போடுற மாதிரி நடிச்சிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு அந்த படம் இருக்குது. ரொம்ப சந்தோஷமான தருணம். இந்த படம் வெற்றியடைன்னு வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த படத்தை ஆக்சுவலாக நான் வந்து 3 மாதம் முன்னாடி பார்த்துட்டேன். டிஸ்ட்ரிபியூட்டர் ஷோ போட்டாங்க. படம் பார்த்த உடனே நைட்டே வந்து இளமாறன், ஆக்சுவலாக இந்த படம் வந்துட்டு சோனி இளமாறன் மூலமாக நான் கனெக்ட் ஆகிறேன். சோனி இளமாறன் அவருக்கு சொல்லிட்டேன், சார் படம் வந்து வேறு லெவலில் வந்திருக்கு, டெஃபினட்டாக இதுக்கு வந்து ரிசல்ட் வந்து ஒரு பெரிய வெற்றி இருக்குது அப்படின்றது சொல்லிட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் சார், நான் வந்து ரொம்ப மோசமான ஒரு கிரிட்டிக்ஸு, படத்துடைய மோசமான கிரிட்டிக்ஸு. மாதத்துக்கு ஒரு 50 படம் பார்க்குறவன் நான். ஃபாரின் ஃபிலிம்லேருந்து உப்மா படம்லேருந்து எல்லா படமும் பார்க்குறவன் நான். பார்த்துட்டு இந்த படம் வந்துட்டு டைரக்டர்கிட்ட மீட் பண்ணி அவர்கிட்ட சொன்னேன், சார் அதாவது இந்த தமிழ் சினிமாவில் அடுத்த செல்வராகவன் நீங்கள் தான் சார் அப்படின்னு சொன்னேன். ஆக்சுவலாக இந்த செல்வராகவன், யுவன் சங்கர் ராஜா அந்த காம்போ பண்ணியிருப்பாங்க, ஒரு மேஜிக் பண்ணியிருப்பாங்க. அந்த மேஜிக்கை வந்துட்டு இந்த டைரக்டர்
நம்ம மிர்தாத் அவர்களும் அதே மாதிரி நிவாஸ் கே பிரசன்னா அவர்களும் இந்த மேஜிக் அந்த படத்தில் பண்ணியிருக்கிறாங்க. படத்தில் பெரிய ப்ளஸ் வந்துட்டு படத்துடைய பிஜிஎம். ஃபஸ்ட்டு நம்பர் 1 படத்துக்கு வந்துட்டு பெரிய ப்ளஸ் வந்துட்டு படத்துடைய பிஜிஎம்மு. ஃபஸ்ட்டு சீனு பார்த்தோன்னா ஒரு ஃபஸ்ட்டு சீன் 2 ஃப்ரெண்ட்ஸுங்க பேசுகிறதுக்கு பார்த்தோன்னா ஒரு பிஜிஎம் ஒரு சின்ன ஒரு இது போட்டிருக்காரு. அதுலேயே தெரிஞ்சிச்சு எனக்கு இது படம் வந்து வேறு எங்கேயோ போகுது அப்படின்ட்டு. நான் சீரியஸாக எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் வந்து பார்த்தேன் அந்த படத்தை. ஆனால் படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த படத்துக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது. நான் ஆக்சுவலாக நிறைய பேசலாம் அப்படின்னு வந்தேன். நான் பேசுறது எல்லாமே இயக்குனர் சார் அவர்கள் எல்லாமே பேசிட்டார் மொத்தமாக. அதே போல் அடுத்து வந்து ராஜு சார் வந்து படத்தில் வந்து மிரட்டி இருக்கிறாரு. நான் படத்தை பார்த்துட்டு சொன்ன 3 விஷயம். 1 ஹீரோ, 2வது மியூசிக் டைரக்டரு, 3வது இயக்குனர். இவங்க 3 பேருமே வந்துட்டு வேற லெவலுக்கு போகிறாங்க. இந்த படத்துக்கு அப்புறம் வேற லெவலுக்கு போகிறாங்க, அதில் டவுட்டே கிடையாது. அதுக்கப்புறம் படத்தில் ஃப்ரேம் பை ஃப்ரேம் பார்த்தோன்னா ஹீரோயின்ஸ் இருக்காங்க, 2 ரொம்ப அழகான ஹீரோயின்ஸ். ஃப்ரேம் பை ஃப்ரேம் ரொம்ப அழகாக இருக்காங்க. கேமராமேன் சார் வந்து ரொம்ப சூப்பராக எடுத்துருக்கிறாரு அவங்கள. அதுக்கப்புறம் சரண்யா மேம் வந்து சொல்லவே வேணாம், எல்லாருக்கும் அவங்க என்ன சொல்கிறது கோலிவுட்டுடைய மாம் அவங்க. ஆனால் இந்த படத்தில் வந்துட்டு அவங்க அந்த மாமே வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்து விழுந்து சிரித்தோம் நாங்கள் தேட்டரில். சார்லி சார் சொல்ல வேணாம், சார்லி இஸ் அண்ட் கூல் சட்டில் டேட், எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருக்கிறாரு, ஆசமாக பண்ணியிருக்கிறாரு அவருடைய ரோல் அவர். தென் எனிபடி எல்ஸ் சாரி, தென் யாராவது சொல்லியிருந்தேன் மன்னிச்சிருங்க. தென் டெக்னீஷியன்ஸ் அண்ட் அதர் ஆர்டிஸ்ட் அண்ட் ஆல். பப்பு சார் வந்து சீரியஸாக செகண்ட் ஹாஃபில் வந்து ஒரு ரோல் வராரு, அது தேட்டரே தெறிக்க விட போகிறாரு. அவ்வளோதான். நான் இதுக்கு மேலே நான் சொன்னேன்னா அது வந்துட்டு நல்லா இருக்காது. ஸோ தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ ஸோ மச். நேற்று நான் படம் பார்த்துருக்க வேண்டியது, ஒரு பர்சனல் ரீசன்ஸால் அதை பார்க்க முடியல. ஸோ ஸ்னீக் பிக் பார்த்தேன். பட் இப்போ ஃபீல் பண்ணுறேன் படம் பார்த்துருக்கலாம் போல இருக்குது எப்படியாவது வந்து அப்படின்னு. இப்போ ரொம்ப பிடிச்சிருந்தேன் எனக்கு ஸ்னீக் பிக். அது ஒரு சீன் தான் பார்த்தேன். பட் வந்து ராஜு பிரதர் அவரோட பர்ஃபார்மன்ஸ் சரி, சரண்யா மேம் பர்ஃபார்மன்ஸ் சரி, அந்த படத்தை பார்க்கணுன்னு தோணும் இல்லையா? நம்ம ஒரு சில படங்களில் ஒரு டீசர் ட்ரெய்லர் பார்க்கும்போது இந்த படம் வந்தால் பார்த்துடணும் அப்படின்னு. அந்த ஸ்னீக் பிக் பார்க்கும்போது எனக்கு அந்த தாட் வந்ததுங்க. ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு சரண்யா மேம் வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஐ எம் வெரி பிக் ஃபேன் ஆஃப் ஹர். ஏன்னா ஒரு சின்ன விஷயம் எப்படின்னா, ஒரு கண்டினியூஸாக ஒரு ரோல் பண்ணுறாங்க அப்படின்னா சில பேர் டைப் காஸ்ட் ஆகிடுவாங்க, பயப்படுவாங்க. பட் சரண்யா மேம் வந்து ஹவு டு ஹேண்டில் த டைப் காஸ்ட் அப்படின்னு புக்கை எழுதலாம் அவங்க. அந்த அளவுக்கு அவங்க வந்து ஒரே கேரக்டரில் எவ்வளோ வெரைட்டி பண்ண முடியுமோ அப்படி பண்ணிகிட்ருக்காங்க. ஒவ்வொரு படத்துலையுமே அவங்களோட வேரியேஷன்ஸ் வந்து காட்டிகிட்டே இருக்காங்க. ஸோ இன்னும் எத்தனை வேரியேஷன்ஸ் வச்சுருக்காங்கன்னு தெரில மேம். தேங்க்யூ ஸோ மச் நிவாஸ் பிரதர். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல உங்களுக்கு. தேங்க்யூ. எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் அவர் நிவாஸ் பிரதரை. வி சப்போஸ் டு ஒர்க் டுகெதர். பட் ஃப்யூச்சரில் ஒர்க் பண்ணிடலாம் பிரதர் கண்டிப்பாக. பிகாஸ் நிவாஸ் பிரதர் எப்படின்னா he gives us 100%. அது எனக்கு நல்லா தெரியும். பட் எல்லோரும் சொன்னாங்க நீங்கள் கண்டிப்பாக பிஜிஎம்மில் பிச்சிருப்பீங்கன்னு. பட் எனக்கு அது பார்க்கணும் அவசியமே இல்லை. எனக்கு அது நினச்சாலே தெரியுது நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னு. பிகாஸ் ஐ நோ இம் வெரி வெல் how you works அப்படின்னு. அண்ட் டைரக்டர் பிரதர், மை ஹார்ட்டியஸ்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு யூ. முதல் படம் உங்களுக்கு பெரிய சக்ஸஸ் அமையணும்னு நான் வேண்டிக்கிறேன். அண்ட் ப்ரொடியூசர் சார், கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட்டபிளான படமாக இருக்கணும்னு I pray to God, sir. Thank you to the entire team. My best wishes for the huge success. Thank you brother. Thank you. ரொம்ப புதுசாக இருக்குது. நான் ரொம்ப நாளைக்கு பிறகு ரொம்ப நாள் கழிச்சு இல்லை, முதல் முறையாக சேர் இல்லாத ஒரு மேடை இப்போ தான் பார்க்கேன். நம்ம அதிலே வந்து ஒரு புதுமை படைச்சிருக்காங்க. ஆமாம், இந்த நேரத்தில் நிறைய பேருக்கு வாழ்த்து சொல்கிறதுக்காக தான் நான் அந்த மேடைக்கு வந்திருக்கேன். முதல் முறையாக பன் பட்டர் ஜாம் இந்த திரைப்படத்தை தயாரித்த அன்பு சகோதரர் மரியாதைக்குரிய திரு சுரேஷ் சுப்பிரமணியம் அவர்களுக்கு இந்த நேரத்தில் அட்வான்ஸ் வாழ்த்துக்களை முதல்ல சொல்லிடுவோம். உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லிடுறேன். அப்புறம் அருமையான இசையமைப்பாளர், நீங்கப்பா ஒரு பாட்டு ஒன்று பாடினீங்களா, டாடாடா எல்லாருமே மெய்மறந்து கைத்தட்ட ஆரம்பித்தேன். உண்மையில் நான் வந்து இப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸை நான் சமீப காலத்தில் பார்க்கல. அதுதான் உண்மை. நான் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அதே மேஜிக் வந்து கண்டிப்பாக படத்துலேயும் நீங்கள் பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிறது கன்ஃபார்மாக தெரியுது. உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள்.
இப்படி ஒரு அற்புதமான படத்தை இயக்கிய ஆமாம் அருமையான இயக்குனர் அவர்களுக்கும் என்னுடைய சாருக்கு இது எத்தனாவது படம்? 2வது படம் இல்லையா? இந்த 2வது படம் இது வந்து உங்களுடைய வெற்றிக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு அறிகுறி அதில் தெரியுது. ஏன்னு கேட்டால் நம்ம கோகுல் சார் சொன்ன மாதிரியே நானும் படம் பார்த்துட்டேன். ஆனால் இசை அமைக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்துட்டேன். நேற்று வர முடியல. படம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அதே போல் ஹீரோயின்ஸ் 2 பேருக்குமே என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். அப்புறம் சொல்லவே வேண்டாம், வழக்கமாக பல கோடி பேர் உங்களை வாழ்த்திருப்பாங்க. அதில் நானும் ஒரு கடைக்கோடியில் இருந்து உங்களையும் இந்த படத்தில் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கீங்க, வாழ்த்துக்கள். அப்புறம் காமெடி நடிகர்களை ஆராய்ந்து அதில் ஒரு டாக்டரேட் வாங்கிய இந்தியாவிலே ஒரு டாக்டர் பட்டம் பெற்ற எங்கள் அண்ணன் சார்லி என்ன முன்னாடி இருக்காப்புல, அடேங்க அப்பா கேரக்டரில் மிரட்டி விட்டீங்க. உங்களுக்கு அண்ணனுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வாழ்த்து சொன்னடா, எனக்கு சொன்னியான்னு நீங்கள் கொஞ்சம் மைண்ட் வாய்ஸுங்க கேட்க எனக்கு. உங்களுக்கு என்னுடைய சிறப்பான வாழ்த்துக்கள். அப்புறம் அந்த படத்தினுடைய நடித்த நம்ம தம்பி பப்புவையும் கண்டிப்பாக அந்த நேரத்தில் ரொம்ப பாராட்டணும். நான் நடித்த உடனே தம்பி ராஜுகிட்ட கேட்டேன், நல்ல கேரக்டர்ப்பா, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் எனக்கு தந்திருக்கலாம்ல அப்படின்னா, இல்லைண்ணே அது அப்படி வேணா ஒரு கேரக்டர் அது தம்பி தான் பண்ணணும் அப்படின்னாப்புல. அதுக்கு தம்பிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் நம்ம ஹீரோ ராஜுவை வந்து நம்ம ஸ்டோன் பெஞ்சை சேர்ந்த தயாரிப்பாளர் வாழ்த்துன மாதிரி எல்லாருக்கூடையும் ரொம்ப ஈஸியாகவே வந்து ஜெல்லாகக்கூடிய ஒரு ஆள். அதை நான் எங்கே பார்த்தேன் அப்படின்னா, இப்போ நீங்களாம் பார்த்துருப்பீங்க பிக் பாஸில் சீசன் 5ல் வந்து பிக் பாஸ்னால் என்னென்னே தெரியாமல் கூட்டமாக என்னையும் தூக்கி உள்ளே போட்டாங்க. நானும் உள்ளே போயிட்டேன். உள்ளே நான் போகும்போது ராஜு உள்ளே இருக்காப்புல. நைட்டு எத்தனை மணி இருக்கும்? ஒரு 1:30 மணி இருக்கும். அப்பா என்னையும் தூக்கி உள்ளே அனுப்பிட்டாங்க. நானும் திக்கு தெரியாத காட்டுக்குள்ளே இல்லை அப்படியே போகிறேன். அங்கே போனால் தம்பி உட்காந்துருக்காப்புல, கண்ணெல்லாம் அப்படியே ரெட்டாகி உட்காந்துருக்கேன். நான் போன உடனே தம்பிகிட்ட தான் பேசுனேன்னு நினைக்கிறேன். என்ன தம்பி கண்ணெல்லாம் இப்படி சிவந்து போயிருக்கு என்ன அப்படின்னு. ஆமாண்ணே கொஞ்சம் தூக்கம் இல்லை அப்படின்னு. எந்த ஊர் தம்பி? அண்ணே நான் திருநெல்வேலி. ஏய் நீங்கள் நம்ம ஊரா அப்படின்ட்டு அங்கே ஆரம்பிச்சது எங்கள் பயணம். ஒரு 4-5 நாள் வந்து நான் அப்புறம் தம்பிக்கிட்ட அதிகமாக பேசல. நான் பாட்டில் நான் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கேன், தம்பி ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்காரு. ஆனால் எப்போ பார்த்தாலும் தம்பியை சுற்றி மட்டும் ஒரு கூட்டம் உட்காந்துக்கிட்டே. அந்த வீட்டுக்குள்ள வந்து பேப்பர் கிடையாது, டைம் கிடையாது, ஃபோன் கிடையாது. நாங்கள் ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கணும். இப்போ நானும் எல்லாத்தையுமே பேசி பார்க்க இருங்க. அங்கே ராஜுன்னு ஒருத்தர் இருக்கார், அவர் ஒரு காமெடி பண்ணுறாருங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னா தம்பியை சுற்றியே தான் ஒரு கூட்டம். எப்பவும் இனிப்பை சுற்றி இருக்கிற இந்த எறும்பு கூட்டம் மாதிரியே ஒரு கூட்டம் அங்கே இருந்துகிட்டே இருந்துச்சு. நான் ஒரு வாரம் கழிச்சு என்னாச்சு அந்த தம்பியை சுற்றியே அப்படின்னு கூடுறாங்களே என்ன, சரி நம்மளும் தான் போய் பார்ப்போமே அப்படின்னா, அதுக்கப்புறம் தான் அன்னைக்கு தான் ராஜுன்னா யார் அப்படின்றது எனக்கு தெரிய ஆரம்பிச்சு. ஏன்னா அவர் பேசக்கூடிய ஸ்டைல், தம்பி நடந்துக்கிற விதம், இது எல்லாருக்குமே, எனக்கு மட்டும் இல்லை, உலகம் முழுவதும் பல கோடி பேர் ஆமாம் ராஜுவுக்கு வந்து ஆர்மிலாம் வச்சு ஆமாம் தம்பியை இவ்வளோ தூரம் பாராட்டி அந்த பிக் பாஸ் வீட்டிலே வந்து டைட்டில் வின்னராக தம்பி ஜெயிச்ச அந்த கதை நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால் இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, பிபி அப்படின்னா பிக் பாஸ் மட்டும் இல்லை, பிபிக்கு இன்னொரு தொடர்பு இருக்குது. ஏன்னா பன் பட்டர்லேயும் பிபி இருக்குது பார்த்தீங்களா. அதனால் பிக் பாஸில் எப்படி ஒரு பெரிய வெற்றியை தம்பி அடைந்தாரோ அதே மாதிரி இந்த பிபியிலையும் ஜேன்னு வருவார். தம்பியுடைய கேரியருங்க தான் ஸ்டார்ட் ஆகுது. அதனால் தம்பியை வச்சு அடுத்து படம் பண்ணக்கூடிய ஆட்கள் உடனடியாக வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்லாம் கொடுத்து இப்போமே ஏன்னா ரெடி பண்ணி வச்சுக்கிடுங்க. என்ன சொல்கிறது, ஆமாம். ஏன்னா இன்று இல்லை இன்னும் ஆரம்பித்தாச்சு. இப்போ கிட்டத்தட்ட ஜூலை 18ஆம் தேதி தியேட்டர்களில் அந்த தம்பியுடைய நடிப்பில் உருவாகிருக்கிற இந்த படத்தை உலக மக்கள் எல்லாருமே பார்த்து ஆஹா நமக்கான ஒரு நடிகர் தம்பி நம்ம குடும்பத்திலேருந்து ஒருத்தர் வந்துட்டாயா அப்படின்னு சொல்லி கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான நடிகராக தம்பி ராஜு உருவெடுக்கிறாரு. அவருக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இன்றைக்கி ஆரம்பிக்கிற தம்பியுடைய பயணம் விரைவில் 6 கோடி 60 கோடி 600 கோடி அந்த மாதிரி சம்பளம் வாங்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய
பேரும் புகழும் உங்களுடைய வளர்ச்சியும் அமையணும் அப்படின்றத அன்போடு வாழ்த்தி இந்த பண்பட்ட ஜாம் சம்பந்தப்பட்ட அத்தனை அன்பு உள்ளவர்களுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்களை சொல்லி விடைபெறுகிறேன். அனைவருக்கும் வணக்கம். பன் பட்டர் ஜாம் படத்தை வந்து நான் ஒரு மாதத்துக்கு முன்னாடி பார்த்தேன். கோகுல் சொன்ன மாதிரி பிகினிங் டு எண்ட் இட்ஸ் அ கம்ப்ளீட் என்டர்டெய்னர். அண்ட் படமே வந்து ஒரு சர்ப்ரைஸ் பேக்கேஜ். 2 அழகான ஹீரோயின்ஸ். ராஜு ஸ்டோல் த ஷோன்னு சொல்கிறத விட ஹீ கேரிட் த ஃபிலிம்னு சொல்லலாம். அதே போல் வந்து மைக்கேல், உங்கள் 2 பேர் காம்பினேஷன், அந்த ஒரு உங்களுக்குள்ள ஒரு கதை, தட் வாஸ் ரியலி குட். அண்ட் ராகவ், அமேசிங் ஃபிலிம். நான் இந்த படத்தை பற்றி இங்கே இல்லை, ஹைதராபாத்தில் கூட போய் சொல்லியிருக்கேன், டக்குன்னு ரீமேக் ரைட்ஸ் வாங்குங்க, இந்த படம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு பல இடங்களில் சொல்லியிருக்கேன். இந்த படம் நிச்சயமாக வெற்றி பெறும்னு. ஐ பிளஸ் தி என்டையர் யூனிட். அண்ட் ராஜு, யூர் அ ஸ்டார் இன் த மேக்கிங். இதே மாதிரி இருங்க, யூ ரீச் பிளேசஸ். ஷரண்யா மேம் அண்ட் சார்லி சார், ஆஃப்கோர்ஸ் ஸோ நைஸ் டு மீட் யூ ஆஃப்டர் சச் அ லாங் டைம். இமான் அண்ணாச்சிக்கு வணக்கம். பவ்யா, ஐ கோ அ லாங் வே வித் யுவர் ஃபாதர், ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ், நல்ல படங்களாக பண்ணிகிட்ருக்கீங்க. ஆத்யா, யூ லுக் ஸோ பியூட்டிஃபுல் இன் திஸ் ஃபிலிம். தேங்க்யூ. அண்ட் நிவாஸ், கிரேட் ஃபேன் ஆஃப் யோர்ஸ். அண்ட் ரொம்ப நாளைக்கு நிரா ஹஸ் பீன் மை காலர் டியூன், ஸோ ஹியூஜ் ஃபேன், தேங்க்யூ. அண்ட் யூ டு தம்பி. பப்பு, எஸ், ஃபேண்டாஸ்டிக். அண்ட் டாக்டர் லங்கேஷ், Lankesh and I are classmates. Classmates, sir, classmates. So, buddy, yes, Chitti serial. And congratulations. And Suresh Subramaniam, இந்த தருணத்தில் வந்து பாராட்டுறேன். பிகாஸ் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு என்ஆர்ஐ இருந்துக்கிட்டு அங்கேருந்து பணத்தை போட்டு ஒரு டீமை நம்பி இந்த படத்தை எடுத்து அவர் வந்து இவ்வளோ தூரம் பயணிச்சிருக்காரு. ஐ விஷ் சுரேஷ் அ கிரேட் சக்ஸஸ் அண்ட் த டீம் டூ. காட் பிளஸ் யூ. மீட் யூ இன் த சக்ஸஸ் ஃபங்க்ஷன். தேங்க்யூ. யூ ஓவர்ஸ் அ பிக் பார்ட்டி. கோகுல் பிரதர், எல்லாருக்கும் வணக்கம். எங்களுக்கு இதெல்லாம் பேச வராது, ஆல்வேஸ் பிகான் த கேமரா. பட் ஆனால் இந்த படம் டே பிகினிங்லேருந்து ராகவ் பிரதர், சதீஷ் இந்த படத்தை வந்துட்டு எனக்கு ரொம்ப எக்ஸைட்டாக பண்ண சொல்லி நான் கதை கேட்கணுண்டா அப்படின்னு. அப்போது ஃபோனில் தான் ராகவ் என்கிட்ட பேசினார், இந்த கதையை பற்றி சொன்னார். எனக்கு தெரிஞ்சு நான் தான் ஃபஸ்ட் ரசிகன் இல்லையா. பிகினிங் ஃப்ரம் த டே ஃபஸ்ட்லேருந்து இந்த படத்துக்கு நான் சொல்லுவேன், யூ கோயிங் டு பி வாண்டட் டைரக்ட் லிஸ்ட்டில் நீங்கள் இருக்க போகிறீங்க. அவ்வளோ பெரிய விஷயம் இந்த படத்தில் அவர் பண்ணியிருக்காரு. எனக்கு இந்த கதையை நான் கேட்டதுலேருந்தே நான் எக்ஸைட்டாக இருந்தேன். அப்புறம் நான் ஷூட்டிங் ஸ்பாட் போனேன், அங்கே ஒரு மேக்கிங் இருந்துச்சு. பாபு சார், உங்கள் ஒர்க் வந்து எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு சார். ஸோ ஒரு சாங் எடுத்தோம், எல்லோரும் டே கணக்காக எடுப்பாங்க, நாங்கள் ஹவர்ஸ் கணக்கில் தான் உள்ளே போனோம். அது இப்போல்லாம் சமீபமாக அப்படி தான் போகுது. ஸோ சதீஷ் இந்த படத்தை பற்றி எனக்கு சொல்லி என் மைண்டில் ரொம்ப ஏற்றிட்டா. அப்புறம் நான் அதுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் ரொம்ப குட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சுட்டு சுரேஷ் சார் ஒரு ப்ரொடியூசர் வந்து இந்த படத்தை தயாரித்து எங்களை மாதிரி இத்தனை பேர் டெக்னீஷியன்ஸ்க்கு வேலை கொடுக்க ரொம்ப சந்தோஷம். தென் ராஜு பிரதர், ரிகல்ஸலே இல்லாமல் வந்து ஆடினீங்க, அந்த அளவுக்கு தைரியமா. ஆனால் சூப்பர். நம்ம என்ன சொல்கிறோமோ அதோடைய உள்வாங்கி ஆஸ் அ டெக்னீஷியனாக நம்ம சிலவங்க டெவலப் பண்ணுவாங்க, சிலவங்க கம்மியாக பண்ணுவாங்க. பட் அந்த மீட்ரு பிடிச்சி பண்ணாங்க. பாவியா டைம்லாம் கொடுக்கல, அப்படியே ஓகே அடிச்சுட்டு போயிட்டோம். தென் சார்லி சார், நான் உங்களுக்கு ரசிகன் சார். சார்னியா மேம், தென் ஆல் த டெக்னீஷியன் ஆஃப் திஸ் ஃபிலிம். அண்ட் இந்த படத்தை பற்றி ரொம்ப நல்லா சொன்னாங்க. பட் நேற்று என்னால் வர முடியல, கட்டாயமாக சவுண்ட் இதை நான் பார்த்துட்டு நான் ரொம்ப இதோடைய சக்ஸஸை வந்துட்டு ஈகராக இருக்கேன் பார்க்கணுன்னு ராகவ் பிரதருக்காக. ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு, இந்த படம் ஒரு பெரிய சக்ஸஸ் ஆகணும். தென் பாரதி சார், பாரதி சார் சரணி மேம் சொன்ன மாதிரி த பர்சன் ஹூ, அதாவது அந்த டெக்னீஷியன்ஸை அலைன்மெண்ட் பண்ணுறது, கொண்டு போகிறது, வர்றதுலேருந்து அந்த ஃபாலோ பண்ணுறது, எக்ஸ்ட்ரானரி ஒரு லைன் ப்ரொடியூசராக வந்து இந்த படத்தை ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சதீஷ், யூ ஹேவ் டு கோ. உன்னுடைய வளர்ச்சி இன்னும் பெருசாக போகணும்டா, நீ ஒரு தயாரிப்பாளராக நிற்கணும். அது என்னோட ரொம்ப பெரிய ஆசை. கட்டாயமாக நிற்பேன், ஏன்னா நீ நிறைய பேர் ஏற்றி விட்டுட்டுருக்க, உனக்கு ஒரு ஏணி இருக்கும். அது இந்த சினிமா அதான் சொல்கிறதா, இங்கே உண்மையாக இருந்தால் ஒரு வேலை நடக்கும். அது உனக்கு நடக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன் ஆஸ் அ ஃப்ரெண்டாக. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. பாக்யா சார், தேங்க்யூ. ராஜுவை பற்றி ஒரு உண்மையை சொல்கிறேன். ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறோம், ஸ்டண்ட்டே தெரியாது அப்படின்னு சொன்னாப்புல. ஸ்டண்ட்டே வராது மாஸ்டர் அப்படின்னு.
என்ன சார் யார்கிட்ட இருந்தேன் இதுமாதிரி பாண்டிய மாஸ்டர் ட்ரைனிங்லாம் போயிடாது ஸ்டென்ட்டே தெரியாதுன்னா ஆனால் ட்ரைனிங் போய்க்கிறாராம். சரி சார் சொல்லிட்டு ஃபைட் ஸ்டார்ட் பண்ணுறோம். ரியலி ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஒரு ஹீரோ ஆக்ஷன் சூப்பராக பண்ணார் சார். அது பெரிய விஷயம். ஆக்சுவலாக வந்து பஞ்சஸ் குத்த தெரியாது, கிக்ஸு சரியாக வராது. அவ்வளோ அழகாக நீட்டாக 1 டேல எடுத்தோம். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து முடிச்சு கொடுத்தாரு. ரொம்ப நன்றி சார். சார்லி சார் சட்னி சாம்பாரில் ஒர்க் பண்ணோம். எல்லாருக்கும் நன்றி. எல்லா புகழும் இறைவனுக்கே அப்படின்ற மாதிரி சார். தேங்க்யூ சார். யாருன்னா விட்டுருந்தா மன்னிச்சிருங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. இல்லை நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் நீங்கள் கேட்டதுக்கு நான் டபுள் தரேன் அப்படின்னாரு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுலேருந்து ஃபுல்லாகவே அவர் வந்து ரொம்ப கேர் எடுத்து பார்த்துட்டாரு. இப்போ வரைக்கும் ஃபோன் பண்ணி என்ன தேவையோ அதை வந்து நிறைவாகவே பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அங்கே ஆரம்பிச்சது ஒரு மிகப்பெரிய திறமைசாலியாக அவர் வந்து ஃபாரினில் வேறு படம் பண்ணிகிட்ருக்காரு, ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ப்ரொடியூசர் நமக்கு கிடச்சிருக்காரு. தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வந்து அடுத்தடுத்து நிறைய படங்கள் பண்ணணும், நிறைய டெக்னீஷியன்ஸுக்கு அவர் வந்து சப்போர்ட்டிவாக இருக்கணும். அப்புறம் டைரக்டர் ராகவ் சாரை பற்றி 2 வார்த்தை சொல்லணும். அவர் எப்படின்னா ஷார்ட்ஸ் வந்து ரொம்ப செலக்டிவாக இருப்பார். நம்ம ரொம்ப எப்பயுமே ஒரு எடிட்டருக்கும் டைரக்டருக்கும் பெரிய சண்டை நடக்கும், அடிதடி வெட்டு குத்துலாம் நடக்கும் ரூமில். ஸோ எங்களுக்கு அந்த மாதிரி நடந்ததே இல்லை. ஏன்னா ரொம்ப கிளியராக இருப்பார், ரொம்ப கம்மியாக ஷார்ட் எடுப்பார், எது தேவையோ அதை மட்டும் எடுப்பார். நிறைய சிங்கிள் ஷார்ட்ஸ் இருக்கும். அது ஒரு வகையில் எனக்கு பெரிய ப்ளஸ். ரொம்ப கஷ்டப்படாமல் அவர் கூட வேலை செஞ்சால் ரொம்ப புரிஞ்சுப்பார். ஒரு விஷயம் நம்ம சொன்னால் கூட இன்றைக்கி போய் யோசிச்சுட்டு அப்போ இல்லைன்னுப்பார், அப்புறம் போய் யோசிச்சுட்டு இல்லை நீங்கள் சொன்னது கரெக்டுன்னுவார், இல்லை அவர் சொன்ன வழிக்கு நம்ம வந்துடுவோம். ஏதோ ஒரு ஆரோக்கியமான விவாதம் எங்களுக்குள்ளே இருக்கும். ரொம்ப நான் ஒர்க் பண்ணதில் ரொம்ப சூப்பர்வான டைரக்டர். சில டைரக்டர்கள் கூட ஒர்க் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த மாதிரி நான் வியந்து ஒர்க் பண்ண டைரக்டரில் ஒருத்தர் கே. சுரேஷ்குமார் சார். அவர் படங்கள் பார்த்தீங்கன்னா என்ன தேவையோ அந்த ஷார்ட்ஸ் இருக்கும், அது மட்டும்தான் இருக்கும். தேவையில்லாத ஷார்ட்ஸ் இருக்காது, தேவையில்லாத எந்த விஷயங்களும் இருக்காது. அதே மாதிரி அதுக்கப்புறம் நான் பார்த்த ஒரு டைரக்டர் ஆகும். என்ன ஷார்ட்ஸ் தேவையோ அது மட்டும் இருக்கும், எக்ஸ்ட்ரா ஷார்ட்ஸே இருக்காது. நமக்கு ஒரு க்ளோஸ் தேவைன்னா அது மட்டும் இருக்கும், வேறு எதுவுமே எடுத்துருக்க மாட்டார். அதில் வந்து ரொம்ப சந்தோஷம் அவர் கூட ஒர்க் பண்ணது. தமிழ் சினிமாவுக்கு அடுத்த ஒரு அற்புதமான டைரக்டர் அவர். அப்புறம் ஹீரோ சார். நான் ஃபஸ்ட்டு ரஷ் பார்த்தோன்னே எனக்கு அவர் யாருன்னெலாம் தெரியாது. நான் வந்து ஏன்னா டிவிஸ் நிறைய பார்க்குறது கிடையாது ஃபஸ்ட்டு, உண்மையாக சொல்லணுன்னா. அப்புறம் ஃபஸ்ட்டு ரஷ் பார்த்தோன்னே டைரக்டர் ஃபோன் பண்ணார் எனக்கு, எப்படிங்க இருக்குது அப்படின்னா, சார் அவர் பயங்கரமாக ஹோல்ட் பண்ணுறாருங்க, வேறு லெவலில் அவர். ஏன்னா நான் நிறைய புது ஹீரோஸ் கூடலாம் ஒர்க் பண்ணியிருப்போம். ஏன்னா அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ண ஒரு 10 வருஷம் ஒர்க் பண்ணும்போதுலேருந்து நிறைய பார்த்துருப்போம். அந்த ரஷ் வந்து மெக்கானிக் மாதிரி நம்ம பிரித்து போட்டு பண்ணுற வேலைன்றதுனால ஸோ நமக்கு தெரியும் ஒருத்தங்க வந்து நீங்கள் பார்க்குற படத்தில் இருக்கிறது வேறு இருக்கும், நிறைய பிஹைண்ட் த சீன் நிறைய இருக்கும் ரஷஸில். ஸோ ஒரு 5 நிமிஷம் 4 நிமிஷம் சீன்ஸை எப்படி ஹோல்ட் பண்ணுறாரு அப்படின்றது வந்து அவர் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. ஸோ அப்பயே நான் சொல்லிட்டேன் டைரக்டர், அவர் தவிர்க்க முடியாத ஒரு இடத்துல வருவார் ஃப்யூச்சரில். அவர் வந்து சரியான பாதையில் போனார்னா வேறு மாதிரி நிறைய பில்டப் பண்ணுற மாதிரி இருக்கும். உண்மையிலே சொல்கிறேன், நீங்கள் வந்து அடுத்த ஒரு தவிர்க்க முடியாத ஒரு ஹீரோ. அப்புறம் எல்லாருமே இதில் என்னென்னா எல்லாருமே போட்டு நடிச்சிருப்பாங்க. ஒரு ஃப்ரேம் எடுத்திங்கன்னா எல்லாருமே லெஜெண்ட்ஸாக இருக்கிறாங்க. சார்லி சார் என்னுடைய மிகப்பெரிய, நான் அவருடைய ரசிகன் சின்ன வயசுலேருந்தே. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தர். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா 4 பேர் இருப்பாங்க, 4 பேரும் போட்டு நடிச்சிட்டு இருப்பாங்க. அது எனக்கு அது செலக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ரஷஸ் வந்து. ஸோ இந்த டீம் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையட்டும். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ப்ரொடக்ஷன் ரெயின் ஆஃப் ஆரோஸ் அண்ட் ராகவ் டைரக்ஷனில் பாபுவோடைய சினிமாட்டோகிராஃபியில் ஒரு பியூட்டிஃபுல் ஃபிலிம் பண்ணியிருக்கோம். அண்ட் ராஜு வந்து எனக்கு நீங்கள் அம்மாவாக நடிக்கிறீங்கன்னு என்கிட்ட ரொம்ப சந்தோஷமாக எப்போ பார் சொல்லுவார். ஆனால் அப்படி சொல்லும்போது எனக்கு என்ன தோணுன்னா, எல்லோரும் இப்படி சொல்கிற அளவுக்கு கடவுள் எனக்கு ஒரு பொசிஷன் கொடுத்துருக்காங்க, இந்த தமிழ் இண்டஸ்ட்ரி எனக்கு ஒரு பொசிஷன் கொடுத்துருக்குன்னு கடவுளுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஏன்னா இவ்வளோ படங்கள் பண்ணாலுமே எல்லா படமும் எனக்கு வந்து ஒரு முதல் படம் மாதிரி, கோகுல் சொன்ன மாதிரி ஒரு பயமும், எல்லா சீன் நடிக்கும்போதும் முதல் சீன் நடிக்கிற மாதிரி தான் எனக்கு இருக்கும். அதுக்கு ராகவுடைய சீன்ஸ் எல்லாமே ரொம்ப புதுமையாக இருந்தது. எந்த சீன் நடிக்கும்போதும் என்கிட்ட சொல்வார், இந்த சீன் நடிக்கும்போது அந்த பக்கம் நான் இன்னொரு சீன் காட்டுவேன் அப்படிம்பார். நான் சொல்லுவேன், அந்த சீன் என்ன வரும், அந்த சீனில் என்ன நடக்குது அதை சொல்லுங்கள், அப்புறம் அதில் யாராவது நல்லா நடிச்சிட்டாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன். அந்த மாதிரி எல்லா சீன்லேயும் இன்னொரு பக்கத்தில் இன்னொரு சீன் இருக்குன்னு சொல்லிகிட்டே இருப்பார். ஸோ ரொம்ப வித்தியாசமான ஒரு கதையும் சீன்ஸும் இந்த படத்தில் நிறைய நாங்கள் பண்ணியிருக்கோம்.
அண்ட் ஆல் தி பியூட்டிஃபுல் ஹீரோயின்ஸ், ஆல் தி பெஸ்ட் டு யூ. நிறைய படங்கள், நல்ல படங்கள் நீங்கள் பண்ணணும். மியூசிக் இஸ் அமேசிங் அண்ட் பிக் கங்க்ராட்ஸ் டு யூ. ஸோ பப்பு, யூ ஆல்சோ. நம்ம நல்ல சீன்ஸ் பண்ணியிருக்கோம், நிறைய தமாஷ் சீன்ஸ் பண்ணியிருக்கோம். வெயிட்டிங் டு see ஆல் தட். சார்லி சார், வெரி நைஸ் ஒர்க்கிங் வித் யூ. ஸோ இந்த படத்தில் வேலை செஞ்ச எல்லாருக்கும், பாரதி, ஐ ஷுட் சே, வேர் இஸ் பாரதி, தேங்க்யூ ஸோ மச். அவர் வந்து சச் அ பியூட்டிஃபுல் கோஆர்டினேட்டர். அதாவது இந்த ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஒரு ஆர்டிஸ்ட் வேலை செய்கிறதுக்கு எல்லா ஏரியாலையும் நின்று நமக்காக வேலை செய்வார். தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சது. ஸோ இந்த படத்தில் ஐ திங்க் ஐ ஷுட் எல்லார் பேரையும் சொல்லலை. லங்கேஷ், சுரேஷ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த படம் வந்து ரொம்ப பெரிய வெற்றி அடையணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். ஐ விஷ் ஆல் ஆஃப் யூ ஆல் தி பெஸ்ட். இந்த ஹீரோ அண்ட் தி ஹீரோயின்ஸ், ஆல் ஆஃப் யூ, லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் சக்ஸஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் ஹாப்பினஸ் அண்ட் ப்ராஸ்பெரிட்டி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஜியோ ஹாட்ஸ்டாரில் வந்து நானே எழுதி இயக்கி நடித்து அப்படி ஒரு படத்துக்கு சைன் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த படத்தை பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் இந்த ஆஃபர் வந்தது. ஸோ அது கொஞ்சம் லேட்டானதுனால இதை பண்ணேன். ஸோ அப்போ வந்து இந்த படத்தை பண்ணுறதுக்கு எனக்கு ஜியோ ஹாட்ஸ்டாரை வந்து அனுமதிச்சதுக்கு அவங்களுக்கு ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எந்தவித அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருந்தாலும் கூட என்னை நீங்கள் இதுக்கு அலோவ் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ. அண்ட் அந்த படம் அது ஃபஸ்ட்டு பேசும்போது நம்மளுக்கு யார் கரெக்டாக தெரிஞ்சவங்களா இல்லையா எப்படின்னு தெரியாதுல்ல. ஸோ அந்த மாதிரி பயந்துக்கிட்டே இருக்கும்போது எனக்கு ஃபஸ்ட்டு ஹோப்பே வந்து நிவாஸ் ப்ரோ தான். நிவாஸ் ப்ரோ வந்து ஹீஸ் சச் அ ஒண்டர்ஃபுல் மியூசிக் டைரக்டர். அண்ட் அவருக்கு அவர் டிசர்வ் பண்ணுற பிளேஸ் இன்னும் கிடைக்கலன்னு நினைக்கிறேன். நேற்று படம் பார்த்துட்டு இதுவரைக்கும் நிவாஸ் ப்ரோ பண்ண எல்லா படத்தோட பாட்டை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆர்ஆர் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஒர்க் நேற்று பண்ணதில் அவர் பண்ணது. அந்த படத்தை வந்து கிளைமேக்ஸ் பக்கம்லாம் வந்து அவர் வந்து அவரோட வாய்ஸில் கத்தி தொண்டை தண்ணி கிளிய கத்தி ஒன்று பண்ணியிருக்காரு. எனக்கு கையெல்லாம் வந்து ஐ மீன் என்ன சொல்கிறது, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் நிவாஸ் ப்ரோ. அண்ட் அப்புறம் டைரக்டர் சார், இவர் வந்து ராகவ் மிர்டாத் அப்படின்ற பேர் என்ன அப்படின்னு சொன்னால், மிர்டாத்ன்றது ஒரு ஃபிலாசபருடைய பேர். ஸோ அது ஒரு ஃபிலாசபருடைய பேரை தன்னுடைய பேரோட சேர்த்து அப்பா பேர் போட வேண்டிய இடத்துல தன் பேர் அவங்க சேர்த்து வைக்கணும் அப்படின்னா அவர் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து ஒரு லைஃப்பில் டீப்பான அர்த்தங்களை சொல்லணும்னு நினைக்கிறாரு அப்படின்ற ஒரு நல்ல தாட்டு உள்ள ஒருத்தர். ஸோ அவர் வந்து ஒரு ஜென்சிக்கு வந்து ரொம்ப ஒரு டீப்பான ஒரு விஷயத்த எப்படி வந்து லேயர் பண்ணி கொடுக்கணுன்றது தெரிஞ்ச ஒரு டைரக்டர். இன்னொன்று எல்லாரும் இன்றைக்கி சொன்ன எல்லா பாராட்டும் எல்லாம் நடிச்சு கிடிச்சு எல்லாரும் சொல்கிறாங்கல்ல, அது எந்த இல்லை, தயவு செஞ்சு நான் எடுத்துக்கவே மாட்டேன், சாரி. அது எல்லாமே டைரக்டரோடது. அவர் சொன்னதை நடித்ததுனால தான் மட்டும்தான் எனக்கு இது கிடச்சிருக்கு. தேங்க்யூ ஸோ மச். எனக்கு ஒரு கிரவுண்டு கொடுத்துருக்கீங்க. இது ஒரு ஃபஸ்ட்டு படம், இவ்வளோ பேர் பாராட்டக்கூடிய ஒரு இடத்துல என்னை வச்சுருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன், லைஃப்பில் மறக்க மாட்டேன். அண்ட் இந்த படத்தில் வந்து எல்லாருமே டைரக்டர்ஸ். இவர் ஃபஸ்ட்டு டைரக்டர் அப்படின்னா செகண்ட் டைரக்டர் வந்து நம்மளுடைய எடிட்டர் ஜான் ஆப்ரஹாம் சார். எங்கே இருக்கீங்க? ஆமாம் சார். அவர் வந்து ஹீ ஹிம்செல்ஃப் அ டைரக்டர். ஸோ அவர் வந்து ஒரு ஸ்டோரி எழுதி பண்ணால் கூட அவர் வந்து அதை டேபிளில் வேறு மாதிரி மாற்றினார். தேங்க்யூ சார். நீங்களும் எனக்கு ஒரு பெரிய உறுதுணையாக இருந்திருக்கீங்க இந்த படத்தில். உங்களோட ஒர்க் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மூணாவது டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரொடியூசர். இப்போ வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் யாருமே ஒரு ப்ரொடியூசர்கிட்ட கதை சொல்லி ஓகே பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது ப்ரொடியூசரோட கதைன்றதுனால ஈஸியாக ஓகே ஆயிடுச்சு. இன்னொன்று, எல்லாருமே ப்ரொடியூசர் சுரேஷ்ன்றாங்க, பேருமே சுரேஷ்ன்னு இருக்கு. அவர் யார் ஃபோட்டோ கிட்ட பார்க்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அமெரிக்காவில் இருக்கார். WWFலாம் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ்னு ஒரு ஆள் இருப்பார். அவர் மாதிரியே இருக்கக்கூடிய ரோமன் ரெயின்ஸ் அண்டர்டேக்கர்னு சேர்ந்தா எப்படி இருப்பாரோ அந்த மாதிரியான ஒரு இது. ஹீஸ் நைஸ் ஜென்டில்மேன், ஒண்டர்ஃபுல் ஜென்டில்மேன். படம் இன்னும் ஒரு வாரத்தில் இங்கே ரிலீஸ் ஆக போகுது. ஆனால் அவர் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஃப்ரீயாக போட்டு காட்டி விளாண்டுக்கிட்டு இருக்காரு. ஸோ அந்த மாதிரி அவர் வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தமிழர்கள் எல்லாருமே படம் பார்த்துட்டு ஜாலியாக அங்கே இருக்கிறதுனால அந்த ஒரு ஜாலியில் அவர் அங்கேயே இருக்கார். இந்த நேரத்தில் அமெரிக்காவில் பார்த்து எங்களோட படத்தை பார்த்து அப்ரிஷியேட் பண்ண எல்லா அமெரிக்கா வாழ் தமிழர்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ. அண்ட் ப்ரொடியூசர் அப்படின்னும் போது இப்போ நமக்கு ஒரு ஃபஸ்ட்டு படம் பண்ணுறோம் அப்படின்னா நிறைய பேருக்கு ஓகே வந்துட்டாங்க அப்படின்னு ப்ரொடியூஸ் பண்ணுறதே ஒரு பயம்தான். இப்போ நானே காசு வச்சுருந்தா புதுசாக வர்றவனை நம்பி காசு கொடுப்பேனான்னு டவுட்டு தான். என்னைய நம்பி கோடிக்கணக்கில் காசு கொடுத்ததுக்கு வந்து இன்றைக்கி ஆக்சுவலி எங்கள் அப்பா இருந்திருந்தால் அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லியிருப்பார். ப்ரொடியூசர் சார் ரொம்ப நன்றி. என்னை நம்பி இவ்வளோ கோடிக்கணக்கில் செலவு பண்ணியிருக்கீங்க.
இது வந்து இதை வந்து நான் என்ன சொல்கிறது, இப்போ நடந்தது எதாவது கூட தப்பாயிடக்கூடாது, ஏதோ ஒன்று இதுவாகி சும்மா ஏதாவது ஓவராக பேசினா. இப்போ ரீசெண்டாக எல்லாம் படம் குப்பை மாதிரி எடுத்து வச்சுட்டு வாயை பார்த்தியா அந்த மாதிரி நிறைய இடத்துல இருக்குல்ல. ஸோ இல்லைன்னா நல்ல படத்தை கூட நம்ம ஓவராக வாய் பேசிட்டு அதுக்கப்புறம் நேராக பார்த்தா இதைத்தான் விடிய வச்சு ஒட்டிக்கிட்டு இருந்தீங்களா அந்த மாதிரி திரும்புவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு ரொம்ப பயமாக இருக்குது. இன்னொன்று நம்மளுக்கு வந்து லாஸ்ன்றது ஒன் ஃபில்ம் அவே தான் இருக்குது. ஆனால் ப்ரொடியூசருக்கு லாஸ்ன்றது வந்து கோடிக்கணக்கில் காசு இருக்குது. ஸோ அதனால் நம்ம எல்லாருக்குமே நான் அதுக்கு ரொம்ப பொறுப்புள்ள ஆளாக ஃபீல் ஆகிறேன். ஸோ எல்லாருமே ஹீரோன்னு சொல்கிறாங்க, இதுன்னு சொல்கிறாங்க. ஹீரோன்னா பொதுவாக படத்தில் அம்மாவை காப்பாற்றுறவங்க, இல்லை ஆபத்தில் இருக்க காப்பாற்றுறவங்க அம்மா இல்லை. என்னை வச்சு படம் எடுத்த ப்ரொடியூசரை காப்பாற்றிட்டேன்னா அன்றைக்கி நான் ஒத்துப்பேன் நான் ஹீரோ அப்படின்னு சொல்லி. ஸோ சுரேஷ் சார், உங்களுக்கு வந்து நிறையா பணம் வரணும் இந்த படம் மூலமாக. இன்னும் ரொம்ப நிம்மதி இல்லாமல், அதாவது நாங்கள் எல்லோரும் சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கோம். 2 வருஷம் காமெடி படம் எடுத்துகிட்டு சிரிக்கவே இல்லை, மூஞ்சில் யார் மூஞ்சிலுமே சிரிப்பே இல்லை. ஒரே சண்டைக்காடு எல்லாம் மாறி மாறி. ஏதாவது ஆர்ஆர் வந்து மியூசிக் ஒன்று போட்டு கொடுக்க போகிறோம் சீக்கிரம் அப்படின்னா மியூசிக் வந்தால் தானே போடுவார். உடனே மியூசிக்னா உட்காந்தானே வர்றதுக்கு அது எப்படி வரும்? அது அவர் எல்லாத்துக்கும் ஒரு ஸ்பேஸ் வேணும்ல. அவர் டைரக்ட் பண்ணும்போதே அப்படி பண்ணி இவர் உட்காந்துட்டாங்க, ஓகே ரெடி அப்படி இப்படின்னு பார்த்துட்டு எக்ஸ்கியூஸ் மீ சார் இந்த ஆர்டிஸ்ட் சீக்கிரம் பண்ணுன்றாங்க. அந்த மாதிரி ஒருத்தங்க கேட்டாங்க அப்படின்னா இந்த ப்ரெஷரில் தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து சந்தோஷமாக சொல்கிறாங்களே தவிர எல்லார் மனசுலையும் அவ்வளோ பெயின் இருக்குது. இதெல்லாம் இந்த படம் சரி பண்ணியிருந்தோம். நீங்கள் எல்லாம் இந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாருமே வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு போயிடணும். இதுக்கப்புறம் கஷ்டப்பட முடியாது, காண்டா இருக்குது. இதே ஏரியாவில் சும்மா வாய்ப்பு தேடி சுற்றிட்டு இருந்த நமக்கு வந்து இப்படி ஒரு இது நடந்திருக்கு எனக்கு தெரியுது. இது இங்கே பேசும்போதோ இன்டர்நெட்டில் தனியாக யூடியூப்பில் பார்க்கும்போதோ ஓவராக படுறாடே அப்படின்னு அந்த மாதிரி இருக்கும். ஆனால் எல்லாரும் வந்து மாறி மாறி எங்கள் படத்தை நாங்கள் எப்படியாச்சும் கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்க்கணுன்றதுனால எக்ஸைட்மெண்ட்டில் ஏதோ சொல்லிகிட்டு இருக்கோம். ஆனால் வந்து நீங்கள் நம்பி வந்து படம் பார்க்கலாம். அந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்களும் பாவம் எத்தனை படத்தை தான் நீங்கள் பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரில. தேட்டர் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை வந்து படத்தை கூட தலையில் கொட்டுறாங்க. இன்னொன்று ஓடிடியில் பார்த்தீங்கன்னா என்ன படம் பார்க்கலான்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே ஸ்க்ரோலிங்லேயே 2.5 மணி நேரம் போயிடுது. இன்னொன்று ஃபோனு ஸ்க்ரீன் டைம்லேயே தான் இருக்கீங்க எல்லோரும். இப்போ பாருங்கள் எல்லாம் கேமரா வச்சுட்டு ஃபோன் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இந்த அளவுக்கு ஸ்க்ரீன் டைம்லேயே நம்ம இருக்குது அப்படின்றதுனால எங்கள் படத்தை பார்க்குறதுக்கு ஒரு நல்ல ரீசன் என்ன அப்படின்னா உங்கள் கண்ணை கெடுக்காத ஒரு அழகான கூல் டெம்பரேச்சரில் படம் கொடுத்துருக்காரு எங்கள் சினிமாட்டோகிராஃபர். அண்ட் வந்து தேவையில்லாத விஷயங்கள்லாம் சொல்லாமல் உங்களை போட்டு தொந்தரவு பண்ணாமல் ஒரு அழகான எடிட்டிங்கில் சீக்கிரமாக உங்கள் டைமை மதித்து ஒரு படம் சீக்கிரமாக முடிகிற மாதிரியான ஒரு படம் கொடுத்துருக்காரு எங்கள் எடிட்டர். அண்ட் வந்து ரொம்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய உங்களுடைய பசங்க, நான்லாம் வந்து எங்கள் அம்மா சொல்லி திருந்தலை, நான் சினிமா பார்த்து திருந்தின பையன். நிறையா சமூக உணர்வு, நிறையா விஷயங்கள், இன்னும் வந்து என்ன சொல்கிறது, நிறையா சில விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றதெல்லாம் சினிமா பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் தான் நான். ஸோ அப்படிப்பட்ட விஷயத்த ஒரு நல்ல ஒரு மெசேஜை சுகர் கோட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்காரு எங்கள் டைரக்டர். அண்ட் இந்த எல்லாத்துக்குமே வந்து நிவாஸ் தான் வந்து இதில் ஹீரோ. அண்ட் அவர் தான் வந்து இதில் இந்த படம் வர்றதுக்கு முன்னாடி நான் நடிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஃபேஸ் நிவாஸ். அவர் தான், அவருக்கு கொடுத்தது தான் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பிளெஸ்ஸிங். தேங்க்யூ ஸோ மச். நாங்கள் எல்லாருமே சேர்ந்து இது எங்கள் படம், ஒருத்தரும் அவங்கவுங்க படம் மாதிரி வேலை செஞ்சுருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் கொடுக்குற பணம் வேஸ்ட் ஆகாது. நீங்கள் எல்லோரும் போய் ஃபேமிலியோட குழந்தையெல்லாம் நம்பி பக்கத்தில் உட்கார வச்சுட்டு பார்க்கலாம். அண்ட் இது வந்து என்னோட படம் இல்லை, இது ரொம்ப ஓவராக இருக்குது. இது வந்து என்னோட படம் கிடையாது ஆக்சுவலி. இது ஒரு 3 ஹீரோ சப்ஜெக்ட். இவர் அண்ட் அவங்க அண்ட் பப்பு, மைக்கிள், நான் எல்லாரும் சேர்ந்து நடித்த படம். மைக்கிள் ப்ரோ வந்து அவர் ஹிம்செல்ஃப் அ ஹீரோ. அவர் எத்தனையோ படம் ஹீரோவாக பண்ணியிருக்காரு. அவர் வந்து சிவகார்த்திகேயன் இருக்கும்போது விஜய் டிவியில் வந்து நெக்ஸ்ட்டு சினிமா இண்டஸ்ட்ரியில் அவர் வந்து பயங்கரமாக சாதிக்க போகிறான்னு எல்லாராலையும் ஆன்டிசிபேட் பண்ண ஒருத்தர். 2வது ரோலில் இருந்துட்டு அது அங்கே உட்கார்றதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் எனக்கு தெரியும். நான் இங்கே உட்காந்துருக்கேன். ஸோ அந்த இடத்துல உட்காந்துருக்கேன் நான், அது நீங்கள் இல்லை நான். ஸோ அதனால் ஹிம்செல்ஃப் அ ஹீரோ. இது அவர் படமும் கூட. அவர் அப்புறம் விஜய் பப்பு, அவர் வந்து மலையாளத்தில் இப்போ வந்து ஒரு பெரிய ஒரு ப்ரொடக்ஷனில் ஒரு பெரிய ஹீரோவோட சொல்ல விரும்பலை ஒரு பெரிய படம் பண்ணிகிட்டு இருக்காரு. அவரும் ஒரு ஹீரோ. அண்ட் அவர் வந்து ஒரு குட்டி தனுஷ் நமக்கு. ஸோ அந்த இந்த 3 பேருடைய படம் தான் இது. அண்ட் எங்கள் படத்தில் வந்து ஒரு குட்டி நயன்தாரா, ஒரு குட்டி அதித்தி ராய் ஹைதாரி இருக்கிறாங்க. இவங்க 2 பேருமே அவங்கள ஒரு மாதிரி ஷிஃப்ட் ஆல்ட்டு பிடிச்சி மினிமைஸ் பண்ண எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி இருக்காங்க. நீங்கள் 2 பேருமே இந்த படத்துக்கு அப்புறம் அந்த 2 ஹீரோயின்ஸை விட பெருசாகணும் அப்படின்னு சொல்லி நான் இயற்கையை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த படத்தோட
பெருமை. இந்த படத்தை பார்க்குறதுக்கு நீங்கள் உள்ளே வரணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமானது ஃபேஸஸ். இப்போ நான் எப்படி நடிப்பேன், நான் என்ன பண்ணுவேன் அப்படின்றது எனக்கே தெரியாது. இன்னொன்று இவங்க சொல்கிறதெல்லாம் பார்த்தா நம்ம படத்தை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்களா இல்லை வேறு எதையாச்சும் பார்த்துட்டு வந்து மாற்றி பேசிட்டு இருக்காங்கன்னு எனக்கும் தெரில. இன்னொன்று நான் நடித்ததுனால என் படத்தை எனக்கு எப்படி சொல்லணுன்றது எனக்கு தெரியல. ஸோ நான் நடிச்சிருக்கேன், வேலை செஞ்சுருக்கேன், டேரக்டர் சொன்னதை கேட்க தெரியும். நானும் ஒரு டேரக்டர் அப்படின்றதுனால டேரக்டர் ஆகணும்னு நினைக்கிறேன் அப்படின்றதுனால டேரக்டர்கிட்ட ஒபீடியண்ட்டாக அவர் சொல்கிறத ஒபே பண்ணி நடிக்க தெரியும். நான் அதை பண்ணியிருக்கேன், அது நல்லா இருக்கா இல்லையான்னு தெரியல. என் டேரக்டருக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னார். ஸோ அவர் வழியாக அவர் நினச்ச படத்தை எடுக்கிறதுக்கு நான் அவருக்கு உதவி பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த படத்தில் வந்து அந்த ஃபேஸஸ் வந்து அந்த போயிடுறேன் சார்லி சார், சரண்யா மேம் அண்ட் தேவதர்ஷினி மேம், இவங்க தான் வந்து இந்த படத்தோட ஃபேஸஸ். இவங்க ஒத்துக்கிட்டதுனால தான் யார்கிட்ட சொன்னாலுமே வந்து ஒரு படம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் கேட்பாங்க, யார் என்னென்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அப்போ சார்லி சார் பண்ணுறாங்க, சரண்யா மேம் ஓ சூப்பர், அப்புறம் ஹீரோவாக யார் பண்ணுறாங்கன்னு கேட்பாங்க நம்மகிட்டே. ஸோ அப்போ அது நான் தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி நான் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக நம்பி. இன்னொன்று வந்து படத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் ஆர்டிஸ்ட்ஸ் எல்லோரும் உட்காந்துருப்பாங்க, நம்ம நடுவில் நடிச்சுக்கிட்டு இருப்போம். அப்புறம் ஹீரோ டைரக்டர் வந்து மைக்கில் சொல்லுவார், எல்லோரும் திரும்பி ஹீரோவை பாருங்கள் அப்படின்னா எல்லா ஜூனியர் ஆர்டிஸ்ட் எங்கே அப்படின்வாங்க. அந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி விஷயங்கள்லாம் அது காமெடியாக பண்ண விஷயங்கள்லாம், பட் ஸ்டில் சில விஷயம்லாம் ஹார்டாக ஹிட் ஆகும்ல. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்களாம் தாண்டி தான் இந்த படம் வந்திருக்கு. ஸோ இன்னொன்று என்னென்னா நாங்கள் எல்லாம் ரொம்ப பயந்து போயிருக்கோம். ஆக்சுவலி ரொம்ப பயமாக இருக்குது. இன்றைக்கி இங்கே நடந்ததை பார்த்தாலும் நீங்கள் சொன்னதெல்லாம் இது பண்ணாலும் கூட இது வந்து இன்றைக்கி வந்து இன்டர்நெட்டில் வந்து எது நல்லா போகும், எது வந்து நீங்கள் தப்பாக எடுத்துப்பீங்க அப்படின்றது தெரில. இன்னொன்று எந்த படம் ஓடும், எந்த படம் ஓடாது தெரில. இன்னொன்று எந்த கதை நல்ல கதை, எந்த கதை நல்ல கதையில் பண்ணக்கூடாதுன்னு தெரியல. இன்னொன்று சில விஷயங்கள் நம்ம இப்போ பேசும்போது கீழே வந்து அதை எதுக்காக வந்து பெருசாக ஸ்ப்ரெட் ஆகுதும் அப்படின்னு தெரியல. ரொம்ப ஒரு வித்தியாசமான உலகத்தில் வாழ்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. இங்கே இருக்கிற எல்லாருமே இந்த யூடியூபர்ஸ் தான் எனக்கு வந்து விஜய் டிவி ஒரு பெரிய டெலிவிஷன் மீடியாவாக இருந்தாலும் இந்த கேமராவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இன்டர்நெட்டும் இந்த யூடியூப்பும் தான் எங்கள் வாழ்க்கையெல்லாம் தீர்மானிக்கும்னு நினைக்கிறேன். நினச்சா ஒரு நைட்டில் எல்லோரும் என்ன வேணாலும் ஆகலாம், நாளைக்கு என்ன வேணாலும் ஆகலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு இதில் தான் இருக்குது. நாங்கள் இன்னும் இறுக்கமாக இன்னும் ரொம்ப பயமாக பதட்டத்தோடு இருக்கோம். இந்த படம் வந்து கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே பிடிக்குன்ற ஒரு நம்பிக்கையில் இருக்கும். இந்த படத்தை பார்க்குறதுக்கு ஒரு நல்ல ரீசன் சொல்லணும் அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் பார்க்குற ஒரு ஃபுட் டெலிவரி ஆப்பில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நிறைய சாப்பாடு இருக்கும். எந்த சாப்பாடை நீங்கள் ஆர்டர் பண்ணணும்னு தெரியாது. ஆனால் பன் பட்டர் ஜாம் எல்லா ஊர்லேயும் எல்லா கடையிலையும் கிடைக்கும். நீங்கள் அந்த பசிக்குது அப்படின்னா பன் பட்டர் ஜாமை எந்த கடையில் வேணாலும் நம்பி சாப்பிட்லாம். ஃபீவராக இருந்தாலும் சாப்பிட்லாம், வயசானவங்களும் சாப்பிட்லாம், அமெரிக்காவில் இருந்தாலும் சாப்பிட்லாம், எங்கே இருந்தாலும் சாப்பிட்லாம், வயிறை கெடுக்காது. ஸோ அப்படி ஒரு சேஃபான ஃபுட். இந்த படம் ஒரு சேஃபான படம். நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப உங்களை தொந்தரவு பண்ணாத ஒரு படம், நீட்டாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அண்ட் லங்கேஷ் சார், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங். அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாருக்குமே என்னோட நன்றி. என்னைய வந்து உங்களுக்கு தெரியுமா தெரியாதா தெரியாது, பட் இந்த படத்தை வந்து மினிமம் கேரண்டின்னு சொல்லி வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க எல்லா ஏரியாலையும். உங்களை நான் மறக்கவே மாட்டேன் ப்ரோ. நாளைக்கு வந்து நான் இந்த சினிமா எனக்கு ஏதாவது கொடுத்து எனக்கு திருப்பி சினிமாவில் தான் இருக்கணும்னு ஆசை, எனக்கு ப்ரொடியூஸ் பண்ணணுன்னு ஆசை இருக்குது. நான் என்னைக்காவது ப்ரொடியூஸ்லாம் பண்ணி நான் அந்த மாதிரியான எதாவது இருந்தால் நான் உங்களெல்லாம் மறக்கவே மாட்டேன் ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச். என் ஃபஸ்ட்டு படத்தை நீங்கள் வாங்கியிருக்கீங்க. நீங்கள்லாம் வந்து எனக்கு ரொம்ப முக்கியமான ஆளுங்க. ஸோ என் மனசில் எப்போவுமே உங்களுக்கு அந்த நன்றி இருக்கும். அண்ட் ஒரே ஒருத்தருக்கு மட்டும் நான் வந்து இங்கே நன்றி சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கேன். எங்கள் படம் பன் பட்டர் ஜாம் ரொம்ப ஹம்பிளான படம், ரொம்ப சிம்பிளான படம். இந்த படத்தை வந்து வெளியே தெரிவிக்கிறதுக்கு நாங்கள் எவ்வளவோ பணம் செலவு பண்ணுறோம், ப்ரொமோக்கு என்னெல்லாமோ பண்ணுறோம், நிறையா விஷயங்களுக்கு வெளியில் போடுறோம். ஆனால் இன்டர்நெட்டுன்றது ஒரு கடல் மாதிரி. ஒரு விஷயம் போட 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 சாயந்தரம் வேறு ஏதோ ஒன்று வந்துடுது, அது மறைஞ்சிடுது. இன்னொரு விஷயம் போட்டால் வேறு ஏதோ ஒன்று வந்துடுது, அது மறந்துடுது. இன்னொன்று அதுனா காப்பி ரைட்ஸுன்றாங்க. இன்னொன்று இந்த பாட்டை பாடணும் அப்படின்னா அது அவர்கிட்டயே போய் ஃபஸ்ட்டு முடிவு பண்ணிட்டு வாங்க அப்படின்னா அப்படின்னா என்ன சொல்கிறது, ஒரு ஜாலியாக பண்ணுற வேலை ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக பண்ணி எங்களுக்குண்டான ஸ்பாட்டை நாங்கள் தேடுறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனால் ஒருத்தர் ஒரே ஒரு ஃபோன் காலில் எங்கள் படத்தை தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாரும் திரும்பி பார்க்க வச்சார். அந்த விஷயம் வந்து எனக்கு தளபதி விஜய்னா வந்து ஒரு ஃபோன் காலில் எனக்கு வந்து பண்ணி கொடுத்தாரு. அவர் வந்து இப்போ அவர் என்னை எப்படி பார்க்குறாரு, அவருக்கு என்ன பிடிக்குமா இல்லை என்ன விஷயத்துக்காக எனக்கு இதை விஷ் பண்ணுறாரு அப்படின்றதுலாம் வந்து எனக்கு ரொம்ப பிரமிப்பாகவும் இருக்குது. அவர் சொன்ன விஷயம் தான் இன்றைக்கி நிறைய பேருக்கு வந்து என் படம் தெரிஞ்சிருக்கு, எங்கள் படம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அதுக்கு அவர் தான் ஒரு சோல் ரீசன்.
அண்ட் அவர் வந்து ஒரு ரீசெண்டாக இருந்த ஒரு மேடையில் ஒரு ஃபங்க்ஷனில் சொல்லியிருப்பார், அவரோட ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்து நீங்கள்லாம் இல்லைன்னா நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரிலப்பா அப்படின்னாரு. நான் அவர்கிட்ட சொல்கிறேன், நீங்கள் இல்லைன்னா நான் என்ன பண்ணிப்பேன்னு தெரிலண்ணா. தேங்க்ஸ், நான் தேங்க்யூ ஸோ மச், ஐ ஓவ் யூ ஸோ மச், ஐ ஓவ் யூ மை லைஃப், தேங்க்யூ ஸோ மச், ஐ லவ் யூ. ஸோ இந்த படம் வந்து உங்கள் யாரையுமே ஏமாற்றாது. எல்லோரும் தயவு செஞ்சு போயிட்டு தேட்டரில் பாருங்கள். வேறு யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏதாவது கொஞ்சம் அதிகமாக பேசியிருந்தாலோ இல்லை உங்களோட நேரத்தை வேஸ்ட் பண்ணியிருந்தாலோ சாரி, அந்த மாதிரி படத்தில் நடக்காது. தேங்க்யூ.